அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த தாயகத்து உறவுகளே, நண்பர்களே, உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த காணொளியின் மூலமாக நிச்சயமாக இலங்கையில் ஒரு தாக்கத்தை இந்த காணொளி ஏற்படுத்தும். விசேடமாக முஸ்லிம் சமூகத்தில் பள்ளி நிர்வாகிகளுக்கு மத்தியில் பலருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இது அமையும் என்ற அடிப்படையில் இந்த காணொளியை சமூகம் சார்ந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். அதாவது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு பிரபலமான பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய சில குறைபாடுகளும் அவர்களுடைய சந்தேகத்துக்குடனான நடத்தைகளும் அந்த பள்ளிவாழ் மக்களை மிகவும் சந்தேகத்துக்குள் ஆழ்த்தி இருக்கும் அந்த மனவேதனையான விஷயத்தை தெரிவித்ததோடு, அந்த குறிப்பிட்டவர்கள் அவர்களே தைரியமாக முன்வந்து அல்லாஹ்வுடைய மாளிகையை பராமரிப்பவர்களுடைய விஷயத்தில் அவர்களை கண்டித்து சில சந்தேகங்களை தீர்க்கும்படி வருடக்கணக்காக அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க எந்த அடிப்படையிலும் அவர்கள் அதற்கு பதிலளிக்காத காரணத்தாலும், இதனை வழக்கு விசாரணைகளின் மூலமாகவும் தீர்த்து கொள்ளவும் முடியாத காரணத்தினால் இப்படியாக சமூகமயப்படுத்தி மக்களாகிய உங்களுக்கு மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் உங்களுடைய பார்வைக்கு இதை முன்வைப்பதற்காக என்னை அழைத்தார்கள். அப்போது நானும் அல்லாஹ்வுடைய மாளிகையுடைய விஷயம், இதில் நீதி நேர்மை கண்ணியம் காக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகையில் யார் குறைபாடுகள் செய்தாலும் அதை அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்களாக, நம்பிக்கையை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை பராமரிக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இது மற்றைய பள்ளி நிர்வாகங்களுக்கும் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கட்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நானும் ஏற்பாடு செய்வதற்காக ஒற்றுக்கொண்டேன். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதோடு மறக்காம ஷேர் செய்யுங்க. அதே நேரத்தில் இது எல்லா மக்களுக்கும் ஒரு தெளிவை வழங்கும் என்று உங்களிடத்தில் அன்பாக வேண்டிக் கொண்டவனாக உங்களை வீடியோவுக்குள் அழைத்துச் செல்கின்றேன். என்னுடைய வீடியோக்களை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அப்போது நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் என்று கூறிக்கொண்டவனாக சத்தியத்துக்கும் நீதிக்கும் நேர்மைக்குமான உண்மையான குரலாக ஒலிக்கும் ஒன்-அஸ் சேனலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். நான் நஸ்ரின் நிசாம்தீன், ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து. இளம் எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்க, நல்ல நல்ல ரத்தோட்டமுள்ள வாலிபர்கள், நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க எங்கட சமூகத்துல, எங்கட ஜமாத்துல. இவங்க எல்லாம் வர வேணும், பாரத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. இல்ல, நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, 9 பேரும் வந்து உட்காருங்க, நாங்க தான் நிர்வாகிகள், எங்கட தலைவர் இவர் தான். தலைவருக்கு ஏலாட்டி அன்றைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு போவோம், தொங்கிட்டு இருக்க மானம். இது இந்த வவ்வால் மாதிரி தொங்குறது தொங்குறது அது சரி வராது. நான் சொல்றது இவன் அந்த மெம்பர்ஷிப் எடுத்தவங்களோட வைஃப் மார்க்கு கால் பண்ணிக்கிறான். அது எப்படி வைஃப் மார்க்கு கால் பண்றாங்க? இவன் கால் பண்ணி எங்கடா இந்த பள்ளியால விளக்குறதுக்கு திட்டம் நடக்குது, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா இவங்களுக்கு சைன் பண்ணினாங்க அப்படி இப்படின்னு அவங்களோட பேச போல ஒரு நபர் குழம்பிட்டான். எந்த விதமான சரியான விசாரணை மேற்கொள்ளப்படல, எல்லாமே இடையே நடுவில் விட்டுச்சு. நாங்க ஒரு ஆரம்ப கட்டத்தை போனோடனே அதுல இருந்தார் எங்கட சேர்மனுடைய செக்ரட்டரி. ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு கணக்கு வழக்கில் நான் எடுப்பேன் பிடிப்பேன் கேட்பேன், ஒரு மாசத்துல இந்த அக்கௌண்ட் போடுவேன் என்று சொன்னவர் ரெண்டாவது டைம் போன சொல்ல எனக்கு மறந்துருச்சுன்றார். அப்ப நான் திரும்பி கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க மறக்கிறவர் எப்படி இந்த ஜொப்ப செய்வீங்க? இது வந்து மறக்கிறதா? ஓப்பனா சொல்லிட்டா, ஓப்பனா எனக்கு மறந்து போயிட்டுன்றார். அப்ப நாங்க கேட்கிறோம், நான் போன மாசம் வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போன சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரிப்ளை? எனக்கு அது மறந்துருச்சு கதையை சொன்னோடனே நான் திருப்பி கேட்டேன், மறதி உள்ளவங்க இந்த போர்டு லீக்கலாமா? வக்ஃபு சபைன்னு சொல்றது பிரமாண்டமான ஒரு நல்ல இடம், ஜட்ஜ் மாறிக்கிறது, பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தனவந்தர் இருக்கிறாங்க, கவர்மெண்டால தெரிவு செய்யப்பட்டு கொடுக்குற ஒரு இடம். அந்த இடத்துல எடுக்கிற முடிவு தான் நீங்க. அப்ப இது உள்ளுக்கு ஏதோ ஒரு தில்லு முள்ளொண்டு இருக்கிறன்றது எங்களுக்கு வக்ஃபு சபை பள்ளியால் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று இருக்கிறேன்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல 5 நேரம் பள்ளிக்கு வரணுமே தோல. நான் என் பிரதர்ஸ் நான் கைண்டா கேட்டுக்கொள்றேன், எங்கட ட்ரஸ்டி போர்ட்ட நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி சொல்லுங்க, இந்த பள்ளியுடைய ட்ரஸ்டியா நீங்க இருக்கிறீங்கன்னா 5 நேரம் இந்த பள்ளி செலவாயிருக்கா சில டைம். அன்பான நேயர்களே, நண்பர்களே, இலங்கையில் குருநாகல் என்பது ஒரு பெரிய மாவட்டம். அந்த குருநாகலில் 150 வருடங்கள் பழமையை வாய்ந்த ஜாமியுல் அஸ்ஹர் ஜும்மா பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்கள் நிகழ்வதாகவும், குறித்த நிர்வாகம் 15 வருடங்களுக்கு மேலாக அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டு அங்கே சந்தாதாரிகளாக இருக்கக்கூடிய ஊர் மக்களுக்கு தெளிவான டிரான்ஸ்பரன்சியான முறையில் அந்த கணக்கறிக்கைகளை சமர்ப்பிக்காத குறைபாடுகளை செய்து வந்தமையும், அந்த பள்ளியை பராமரிப்பதிலும் கூட பல குறைபாடுகளை அவர்கள் செய்ததாக சில வீடியோக்கள் மூலம் அண்மையில பல இது பேசு பொருளாக இருந்தது. அது சம்பந்தமாக ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு இந்த சந்தேகங்களை முன்வைத்து
நிர்வாகத்தின் இந்த குறைபாடுகளாலும் செயற்பாடுகளையும் கண்டித்து ஒரு சில வருடங்களாகவே குறிப்பிட்ட சில சகோதரர்கள் இதை எதிர்த்து இதற்கான சரியான தெளிவுகளையும் சந்தேகங்களையும் தீர்க்குமாறு அவர்களை வேண்டிக் கொண்டும் அவர்கள் எதுக்குமே பதிலளிக்காத காரணத்தால இன்றைய இந்த நிகழ்ச்சியில் வந்து இதை மக்களுக்கு நேரடியாக அவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்காக முடிவெடுத்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதானமான நோக்கம் குருநாகல் வாழ் மக்களுக்கு இதனுடைய உண்மை நிலைமை தெரிய வேண்டும், இதனுடைய நிலைப்பாடும் இதனுடைய உண்மையான நிலவரமும் விளங்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான நோக்கத்தில் தான் இங்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களையும் மக்கள் சார்பாக அன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அதிலே எங்களுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆசிரியர் கௌரவ AM சித்திக் மாஸ்டர் அவர்கள் குருநாகல் ஜாகிராவில் பிரின்சிபலாக கடமையாற்றக்கூடிய அதிபராக கடமையாற்றக்கூடியவர் வந்திருக்கிறார். அதே நேரத்தில் குருநாகல் அல் அஸ்ஹர் பள்ளிவாசலில் பேஸ்ட் இமாமாக பல வருடங்கள் கடமையாற்றிய SLM சுஹூத் ஹசானி முன்னாள் பேஸ்ட் இமாம் மௌலவி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அதே போல சகோதரர் மிஜ்லாஜ் இந்த பள்ளியோடு நெருக்கமாக பல வருடங்களாக இதனுடைய மேம்பாட்டுக்காக உழைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி எங்களுடைய ஐக்கிய ராஜ்யத்தில் யூகேயில் வசிக்கக்கூடிய சட்டத்தரணி பிரதர் ஃபைசர் LLB அவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார். இங்கே இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் எல்லோருக்கும் முதலாவது என்னுடைய மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, சித்திக் சார், சுஹூத் மௌலவி, ஃபைசர் பிரதர், மிஜ்லாத் பிரதர், உங்க எல்லாரையும் ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு இதுல ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மிக வருடங்களாக குருநாகல் பள்ளிவாசல்ன்றது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு அழகான எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு லேண்ட்மார்க்காக திகழக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அதற்கு பிறகு எத்தனையோ பெரிய பள்ளிவாசல்கள் எல்லாம் அங்கே அமைந்து பளிங்குகளில் போல ஒரு நல்ல நிலைமையில் காட்சியளித்துக் கொண்டிருக்கும் போது இந்த பள்ளிவாசல் இன்னும் பின்தங்கிய நிலையில் காணப்படுவதாக பலருடைய கருத்துகள் வருவது கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் உள்ள நிர்வாகம் அங்கே ஒரு ஜனநாயக முறையை தவிர்த்து ஒரு தாண்டோடித்தனமாக பொடுப்போக்காக நடப்பது போன்ற சில கருத்துக்களை உங்களுடைய குழுவால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அண்மையில் நான் ஒரு வீடியோவையும் கூட பார்த்தேன். அந்த வீடியோவில் அந்த பள்ளியுடைய மலசல கூடம், அதனுடைய உழு அறை, இது போன்ற அந்த பராமரிப்பற்ற நிலையில் அருவருக்கத்தக்க நிலையில் கூட அதை நீங்கள் கண்டித்திருந்தீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதை தற்போது அதனுடைய ஒரு மேம்பாடை அதை மீள கட்டி சில விஷயங்களில் அவர்கள் அதை அழகுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதில் ஒரு சந்தோஷம். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் எங்கு ஆரம்பிப்பது என்பது தெரியவில்லை. இருந்தாலும் முதலாவதாக நான் சித்திக் மாஸ்டர் அவர்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். சித்திக் மாஸ்டர் அவர்களே, நீங்கள் ஒரு பிரின்சிபல், ஒரு அதிபர், ஒரு ஆசிரியர். அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு பாடசாலை நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறீர்கள், பொறுப்பை சுமந்தவராக இருக்கிறீர்கள். நீங்கள் இந்த நிர்வாகத்தினுடைய நடவடிக்கையை முதலாவதாக எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்களுடைய செயற்பாடுகள் இது பற்றி நீங்கள் கொஞ்சம் ஒரு தெளிவை தாருங்கள். முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலாவதாக நான் அத்தனை பேரிடையும் கேட்டுக்கொள்வது, எவருடைய மனம் நோவதோ அல்லது யாரையும் பிள்ளைகளோ இங்கே சுட்டி காட்டுவது அல்ல. ஒரு பொதுவான விடயம், தேவைப்பாடான விடயம், சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு விடயத்தினை பற்றி நாங்கள் கதைக்கின்றோம். குறிப்பாக குருநாகல் மாவட்டத்திலே, குருநாகல் நகரத்துக்கு மத்தியிலே, குருநாகல் மாவட்டத்தின் எல்லா பள்ளிகளுக்கும் தாய் பள்ளியாக விளங்குகின்ற ஜாமில் அஸ்ஹர் ஜுமா பள்ளிவாசல், இது இந்திய பரம்பரையினரால் எங்களுக்கு வழங்கப்பட்ட, சமர்ப்பிக்கப்பட்ட, நூற்றாண்டுகள் கடந்த ஒரு பள்ளியாக காணப்படுகின்றது. ஜனநாயக ரீதியாக இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த பள்ளிவாசலின் பரிபாலனத்தில் இந்த சமூகத்துக்காக தொண்டாற்றியவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தாலா சுவர்க்கத்தை வழங்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஒரு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் கூடிய சுவர்க்கத்தை வழங்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தேராக்கியமான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் முதலாவது பிரார்த்திக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பள்ளி நிர்வாகத்தில் இருக்கின்ற கடுமையான நல்லெண்ணம் கொண்ட கடுமையான ஒரு வேலைத்தான் பள்ளி நிர்வாகம். ஏனென்றால் எந்த சந்தர்ப்பத்திலும் விமர்சனங்களை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நிர்வாக குழுண்டா அது பள்ளி நிர்வாகமா இருக்கின்றது. அடுத்ததாகத்தான் பாடசாலைகள், ஏனையவை. பள்ளி நிர்வாகம் தான், பள்ளி வாசலில் தான் சமூகத்துடைய எல்லா பிரச்சனைகளும் கதைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த பள்ளி நிர்வாகம் எங்களுடைய பார்வையில் ஒரு சீர்கேடான நிலையில் காணப்படுவதாக இருந்தால் ஊர்வாசிகள் என்ற வகையிலும் ஜமாத்தார் என்ற வகையிலும் அதனை நாங்கள் தட்டி கேட்க நாங்கள் எந்த நேரமும் நாங்கள் பயப்படுவதும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இது அல்லாஹ் தாலாவுடைய மாளிகையின் பரிசுத்த தன்மையை பேணுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது.
சுமார் 100 வருடங்களை தாண்டிய இந்த பள்ளிவாசலின் நிர்வாகம் எனக்கு தெரிஞ்ச வகையில் 3 வருடத்துக்கு ஒரு முறை ஜனநாயக ரீதியாக மாற்றம் பெற்று வந்தது. தற்போது இருக்கின்ற நிர்வாகத்தை கூட நாங்கள் நான் நினைக்கின்றேன் 2011ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். இந்த நிர்வாகத்தினை ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணகர்த்தர்களாக நாங்கள் இருந்தோம். எங்களுடைய நண்பர்கள் சுமார் 9 பேர் இந்த நிர்வாகத்திலே நிர்வாகிகளாக அங்கத்தினராக தெரிவு செய்யப்பட்டார்கள். அந்த தெரிவின் போது அன்று கலாச்சாரத்தின் செயலாளராக கலாச்சார திணைக்களத்தின் கௌரவ டிரெக்டராக காணப்பட்டவரும் அந்த மத்தியிலே இருந்தார். அவர்களை தெரியும். அன்று அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்த 3 வருடத்துக்கு ஒரு முறை ஜனநாயக ரீதியாக நீங்கள் இந்த நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். இடையில எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, 3 வருடம் பிந்தி அவர்களுடைய வேலை பழுக்கள் மிஞ்சி இருப்பதனால இன்னும் சில வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னும் 6 மாதங்கள் கேட்டார்கள். அந்த 6 மாதங்கள் கேட்கின்ற பொழுது திணைக்களத்தில் இருந்தும் நிர்வாகிகள் அதாவது திணைக்கள உத்தியோகத்தர் வருகை தந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் முதல் குரல் கொடுத்தவன் நான் என்பதனை நான் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் நல்ல முறையிலே நிர்வாகித்து வந்தார்கள். அந்த நீங்க சொல்றது இது வந்து குறுக்கிழத்து மன்னிக்கவும், அதை நீங்க சொல்ற இந்த சம்பவம் வந்து இப்போ ஒரு 11 வருடத்துக்கு முந்தி நடக்குது. இல்ல 11 வருடம் தான் முதலாவது இந்த இவங்க தெரிவு செய்யப்படுகின்றார்கள். 11 வருடத்துல 2011 11 அதுக்கு பிறகு 13 நான் நினைக்கிறேன் 13 அல்லது 14வது 2014 தான் அவர்கள் கோரிக்கை விடுகின்றார்கள். இன்னும் எங்களுக்கு 6 மாதம் கேட்டு அந்த 6 மாதத்தில் கேட்கின்ற நேரம் 2 குழுக்கள் இருந்தது. இன்று இந்த நிர்வாகத்தில் நான் அன்று முதல் குரல் கொடுத்து அவர்களுக்கு 6 மாதம் கொடுப்போம், இவர்களுடைய வேலைகள் அதிகமாக எஞ்சியிருக்கின்றது, இவர்கள் நல்ல முறையில் நிர்வகிக்கின்றார்கள் என்ற கருத்தை நான் தான் தெரிவித்து நாங்கள் 6 மாதம் கொடுத்தோம். அன்று இதற்கு பாருங்க எதிர்ப்பொன்று காணப்பட்டது. பள்ளி வாசலில் உள்ளே சண்டை சச்சரவில் தான் அது முடிந்தது. இருந்தாலும் அவர்களுக்கு இன்னும் 3 மாதம். அந்த 3 மாதம் 6 மாதம் தான் இன்று 2011 2025 வரைக்கும் இவர்கள் இந்த வருடம் இன்னும் 3 மாதத்துக்கு நீடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவங்களுக்கு நிறைய வேலை இருக்கின்றது என்று நான் ஒன்று மட்டும் கூறுகின்றேன். இது அல்லாஹ் தாலாவுடைய மாளிகை. ஜனநாயக ரீதியாக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். எங்களால் ஊர் ஜமாத்தினரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அதை நீங்க முதலாவது தெரியும் தான் எத்தனை பேருக்கும். இப்ப ஏன் நீங்க இந்த 2011 இருந்து உங்களுக்கு சட்ட ரீதியாக 3 வருடம், அதிலிருந்தும் சட்ட ரீதியாக 6 மாதம் தந்ததுக்கு பிறகு ஒரு புதிய நிர்வாகத்தை ஏற்படுவதற்கு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ உப தலைவரோ யாருமே ஈடுபாடில்லை. இது பின்னால இவர்களுக்கு நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது முற்றும் முழுதாக திணைக்களம் இதை பொறுப்பேற்க வேண்டும். இப்ப நீங்க சொல்றீங்க இதுல வந்து இவர்களுக்கு இது வந்து திணைக்களம் கூட நீங்க எதை குறிப்பிக்கிறீங்க? இது வக்ஃப் சபை மூலமாகவா இது போனது அல்லது நாங்க பொதுவா நாங்க சொல்றோம், நாங்க எப்பவுமே சொல்ற திணைக்களத்தால தான் வக்ஃப் போர்டுன்னு தான் சொல்றோம். இந்த வக்ஃப் போர்டு என்ன செஞ்சிருக்கோம், பொதுவாக நிர்வாகத்துல பிரச்சனை ஒன்று ஏற்பட்ட நேரம் வக்ஃப் சபை வந்துதான் இதை தீர்மானம் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லி 6 மாசத்துக்கு நீடிப்பிக்கிறதுக்கான அனுமதியையும் கொடுத்து இப்ப இன்றைக்கு 11 வருடத்தையும் தாண்டி நீடிச்சு கொண்டு இருக்குது. இப்ப நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். இப்ப நீங்க உண்மையிலுமே நீங்க சிபாரிசு செஞ்சதாக சொல்றீங்க, அதாவது இந்த பிக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி இன்னொரு டீம் வந்து இதை பாரம் எடுக்க இருக்கும் போது கூட நீங்க முன் வந்து இவங்களுக்கு பாரம் கொடுங்க 6 மாசத்துக்கு அப்படின்னு நீங்க சிபாரிசு செஞ்சிருக்கிறீங்க. அப்ப இதுக்கு பிறகு அப்ப நீங்க உங்களோட ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் ஒன்று இருந்திருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த உண்மையில இவங்க அத்தனை பேரும் நல்ல சகோதரர்கள், நல்ல குடும்பத்துல பிறந்தவர்கள், நல்ல வியாபாரிகள். நான் சொல்றேன் எல்லாம் நல்லா படிச்சவங்க. ரைட். அப்ப நான் கேட்கிறேன் என்னடா சார், இதுல வந்து இப்ப இதை வந்து ஒரு மேசையில எல்லாரும் உட்கார்ந்து இதை பேசி சுமூகமா தீர்த்து வைக்க முடியாததுக்கான காரணம் என்ன? அதே இப்ப இதை சமூக வலைத்தளத்துல வந்து நாங்க பேசணும்ன்ற நிலைக்கு தள்ளப்படுவதற்கான என்ன காரணம் இருக்கு? அதை கொஞ்சம் மக்களுக்கும் ஒரு தெளிவு வரதுக்கு அதை கொஞ்சம் விளங்கப்படுத்து. இப்ப நாங்க சுமாரா இப்ப இந்த நிர்வாகம் முடிகின்ற காலம் சரியா, இந்த 3 வருடம் அடுத்த 3 வருடம் சரியா. இப்ப இவங்க 3 வருஷத்துக்கு தானே வந்தாங்க. 3 வருடம் 6 வருடம் ஆவி 6 9 ஆவி. அதுக்கு பிறகுதான் எங்கட ஜமாத்தினர் இடத்திலே ஒரு சர்ச்சை ஏற்படுகின்றது. என்னடப்பா இவங்க இன்னுமே இந்த புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யறாங்க, இல்ல இது என்னது, இது பள்ளி சொத்து எல்லாம் வீணா போகுது, கோடிக்கணக்கான சொத்து. இவங்க எந்த விதமான கேள்வி பார்வை இல்லாம தாரை வார்ப்பதனால தான் அவர்களுக்கு இந்த நிர்வாகத்துக்கு எதிராக இல்ல, சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக அங்கத்தவர் கேட்கிறாங்க, உங்களோட நீங்க புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யுங்க, உங்களோட காலம் முடிஞ்சேண்டு. ஆனா ஒன்று நான் சொல்றேன், இவங்க தெரிவு செய்யப்பட்ட 9 சகோதரர்கள்ல இன்றைக்கு அதிகமானவங்க இல்ல.
ஒரு 3 பேர் 4 பேர் தான் இந்த பள்ளியை நிர்வகிக்கிறாங்க. தலைவர் இல்ல, புதிதாக ஒரு தலைவர் இவர் தான் தலைவர் என்று சொல்லிக் கொள்றாங்க. தலைவர்கள் அத்தனை பேரும் நீங்க சொல்ல வாரீங்க அந்த ஏஜிஎம் ஒன்று கூடாம மக்கள் தேர்வு செய்யாம அவங்களுக்குள்ளேயே இன்னொரு தலைவரை நியமிச்சுக்கிறாங்களா? இல்ல, இப்படித்தானே. இப்ப நாங்க சொல்லுவோமே, நிர்வாகம் ஒன்று 3 வருஷத்துக்கு கொடுத்த அப்புறம் கௌரவமான நிர்வாகிகள் என்ன செய்வாங்க, எங்கட காலம் முடிஞ்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த வெள்ளிக்கிழமை அறிவிச்சுட்டு நாங்க 3 வெள்ளிக்கிழமைக்கு போறோம், நாங்க புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்யறோம்னு அறிவிக்கணும் தானே. இதுதானே ஜனநாயகம், இதுதானே சட்டம், இதுதானே அழகு. இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இந்த பள்ளிவாசல் நான் காண இல்லை. இனி இவங்க இது எப்படியோ நீடிச்சுட்டு இவங்க பரம்பரை யாவ ஜீவ காலின்னு சொல்லுவாங்க இல்லையா சிங்களத்தால, இறக்கும் வரைக்கும் மௌத்தாவும் வரைக்கும் அப்படியான ஒரு பொடுப்போக்கான தன்மையான இது. நாங்க இவங்களோட மேசையில உட்கார்ந்தோம், இவங்களோட கேட்டோம், இவங்கள்ட்ட நாங்க கடிதம் மூலம் அணுகினோம், நாங்க பிரச்சனைகளை தீர்த்தோம், கணக்கு வழக்கு ஒன்றுமே எங்களுக்கு இல்ல, பள்ளி சொத்து எல்லாம் போதும். 11 ஏக்கர் எந்த ஒரு இலங்கையில எந்த ஒரு பள்ளிக்கும் இல்லாத சொத்து குருநாகல் பள்ளிவாசலுக்கு இருக்குது, கோடிக்கணக்கு. சரியா ஒன்றை மட்டும் செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை பக்கெட்ல சேர்க்கிற காசு இருக்குது, அது சரியா இவ்வளவு சேர்ந்துச்சு போடுறாங்க, போர்ட்ல போடுறாங்க. அது மட்டும் நடக்குது. இப்ப நான் கேக்குறேன், அழகுபடுத்துறாங்க, ஒரு பள்ளிவாசல் அழகா இருக்க வேணும், அதுல நாங்க இருக்கிறோம். ஏன்னா நான் நாங்க பிறந்து வளர்ந்த ஆட்களே, நாங்களும் இந்திய வம்சாவளி. எந்த கட்டத்துல முடிவெடுக்கிறீங்க இதை சமூக வலைத்தளத்துல சொல்ல வேண்டும், மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும்? இப்ப நாங்க இப்படித்தானே இந்த சமூக வலைத்தளத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இது, சரியா? ஆனா நான் சொல்றேன் என்ன தெரியுமா, நாங்க ஏழாம தண்ணி தாகம் வந்து நான் குடிக்க மாட்டேன், ஏழாத கட்டத்துல நான் தண்ணி குடிக்க வேணுமே. பார்க்கக்கூடிய நேர்களுக்கும் நாங்க அப்புறம் தெளிவொண்ட கொடுத்துருவோம். என்னன்னு சொன்னா, இதுல எங்களுக்கு யாருடைய ஒரு தனிப்பட்ட பகைமையும் இல்லை, யாரையுடைய சொல்லி யாரையும் அவங்கள கேவலப்படுத்தணும், இவன் இல்லாமக்கணும், இவன்ட்ட இது பறிக்கணும், இந்த எண்ணமும் இந்த சகோதரர்கள்ட்டையோ என்னைட்டையும் இல்லை. எங்களுக்கு இந்த நாங்க சொல்றோமே, இந்த நிர்வாகத்துக்குள்ள வர வேணும் என்ற எந்த ஒரு ஆசையும் எங்கள்கிட்ட இல்ல. அப்ப மக்களுக்கு அதே நேரத்தில் இப்ப இந்த பேசக்கூடிய சேரை தொடர்ந்து சித்திக் சேர் அவர்களை தொடர்ந்து பேசக்கூடியவங்களும் நீங்க தனிப்பட்ட ரீதியில யாருடைய பெயரையும் சொல்வதை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு நாங்க பார்க்கக்கூடிய மக்களுக்கும் இதுல உள்ள உண்மைத்தன்மையை நாங்க தெளிவுபடுத்துறது தானே நோக்கம். என்னன்னா சம்பந்தப்பட்டவர்களை அழைக்கப்பட்டிருக்குது. உதாரணமா இந்த நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களையும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு மேல நோட்டீஸ் கொடுத்து அவங்களுடைய குரூப்ல பரப்பப்பட்டு இதை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம்ல இன்னைக்கு வந்து பேசலாம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. தூரதிஷ்ட விதமாக அவங்க அதுக்கு சமூகம் அளிக்கல. ஆனால் 1-2 சகோதரர்கள் தொடர்பு கொண்டு சில இந்த டாய்லெட் விஷயங்கள்ல வந்து அதை ரீடெவலப் பண்ண விஷயங்களை எங்களுக்கு அப்டேட் பண்ணாங்க. அவனோட பேரை கூட சொல்லிக்கொள்ள அவங்க தயங்கினாங்க, சொல்ல வானம்னு சொன்னாங்க. மாநிலம் காக்கப்படணுமே, அதனால பேரை சொல்றது முறை இல்லை. எனவே அந்த சில விஷயங்களை சொன்னாங்க. ஆனா இவங்களுடைய ஒரு பாரிய குற்றச்சாட்டுகள் இப்ப சார் சொன்னது போல இந்த 15 வருடங்களாக ஏஜிஎம் கூடல் என்று சொன்னா அது ஒரு இலங்கையில அது ஒரு லோக்கு புறம்பான ஒரு விஷயம். அது யாரும் செய்ய முடியாது. ஒரு பள்ளிவாசல்ல இது அந்நிய மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகிற ஒரு விஷயம் உண்டு. இது என்னன்னு சொன்னா இவங்கள்ட்ட கேட்டோட இவங்க சொல்றது இதை பாரம் எடுக்க தகுதியானவர்கள் இல்ல, யாருக்கு கொடுக்குற நீங்க யாருக்கு கொடுக்க போறீங்க சொல்லுங்க. இவங்க அப்படி வர முதலாவது ஜனநாயக முறையில ஒரு கூட்டமை கூடி இதை வந்து அவங்க அந்த ஜனநாயக முறையில அந்த கூட்டத்துல இதை கேட்டா அங்க அதுக்கு தீர்வு கிடைக்கும். இப்ப கூட்டமே இல்ல இவங்க தெரிவு செய்யப்பட்ட நேரம் யாருமே கேட்கலையே. சபையில தெரிவாவ இவங்க ஒரு லிஸ்ட் ஒன்றை போட்டுதான் தெரிவு ஆயினா. இப்ப எங்கட நாட்டுல லிஸ்ட் தானே, எங்கட நாட்டுல எல்லாம் லிஸ்ட் தான், சரியா? லிஸ்ட போட்டு வார கூட்டாளி மாதிரி சேர்ந்துட்டு வந்தவங்க அந்த கூட்டாளி மாதிரி எல்லாம் கைவிட்டு போயிட்டாங்க. ஒன்றுக்கு இருந்த கூட்டாளி மாதிரி இல்ல, சிலாக்கள் இப்ப மறு வாராங்க போறாங்க. நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, எதிர் வார வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த 9 பேரும் ஒரே லைன்ல இருந்து எங்களுக்கு இன்னொரு 3 வருஷம் தாங்கன்னு கேளுங்க, நாங்க தரமா இல்லைன்னு பாருங்க. 9 பேரும் உட்காருங்க. அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல, அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்ல. இனி எப்படி பேச வர ஏன் மறுக்கிறாங்க? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரு சந்தேகம் நிலவுதுதானே கூட. இப்ப இவங்க உங்களோட உட்கார்ந்து பேசுறதுக்கு தயங்குறதுக்கான காரணம் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப தயங்குறது காரணம் என்ன தெரியுமா, உட்கார்றதா இருந்தா யாரு வர வேணும், தலைவர் வர வேணும். தலைவர் இல்ல. இப்ப நாங்க சும்மா உதாரணம் சொல்லுமே, ஒரு அமைப்புல 10 பேர் இருக்கிறதா இருந்தா 8 பேராவது வந்து உட்கார வேணுமே. தலைவர் வர வேணும், செயலாளர் வர வேணும், பொருளாளர் வர வேணும், இவங்க எல்லாம் ஃபைல கொண்டு வேணும். ஒன்றுமே நீங்க கொன்ற தேவையில்ல. நான் சொல்றேன் அன்பார்ந்த நிர்வாகிகளே, நீங்க ஒன்றுமே கொன்ற தேவையில்லை. நீங்க 9 பேரும் கூடி
நீங்க 9 பேரும் வெள்ளிக்கிழமை நீங்க ஜும்மாவுக்கு போறோம், நீங்க கேளுங்களே. நீங்க மறுவா வந்ததுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு பயணம். 15 வருஷம் டாக்கம் 9 பேர் 5 கட்டமைப்பு 3 5 9 பேர்னா 45 தலைவர்கள் நிர்வாகிகள் நாங்க விட்டுட்டோமே. இளம் எங்கட வாலிபர்கள் இருக்கிறாங்க, நல்ல நல்ல ரத்தோட்டம் உள்ள வாலிபர்கள், நல்லா படிச்சவங்க இருக்கிறாங்க எங்கட சமூகத்துல, எங்கட ஜமாத்துல. இவங்க எல்லாம் வர வேணும், பாரத்துக்கு இடம் கொடுக்குறாங்க இல்ல. அதுதான் இதை சொல்ல வேணும். நாங்க அடுத்ததா நான் கேட்கணும் இல்ல, அடுத்ததாக வந்து குறுக்க மன்னிச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக நான் உங்கள்ட்ட கேட்கணும் வந்து, இப்ப இவங்க ஏஜிஎம் கால் பண்றாங்க இல்ல, சரி, இது ஒரு டிஜிட்டல் யுகம். குறைஞ்சபட்சம் சந்தாதாரிகளுக்கு அந்த வருடாந்த கணக்க சரி இவங்க அப்டேட் பண்ணாங்களா? கணக்கு இப்படித்தான் நான் சொல்றது. நான் இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வார இலங்கையிலயோ எந்த உலகத்துல எந்த ஒரு பள்ளி நிர்வாகத்துக்கு வார வரும், எந்த களவெடுக்கிறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஆனா வெளியில இருந்து சொல்லுவாங்க இவங்க இதை களவெடுக்கிறாங்க, இவங்க தின்றாங்க. அந்த குற்றச்சாட்டு இவங்களோட மத்தியில இல்ல. ஆனா வீண் விரயம், சமூகத்தில் உள்ள எங்களோட சொத்துக்கள் வீண் விரயமாவிச்சு போயிட்டு சேர வேண்டிய ஆட்களுக்கு இல்ல. இன்றைக்கு சகோதரிக்கிறார்கள் இன்றுமே பள்ளிக்கு எத்தனை சொத்துக்கள், பள்ளிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லலாமா? கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குது. அண்மையிலேயுமே ஒரு கடை வாங்கினாங்க 30. அதே நேரம் முத்தடிக்கலை மையவாடி காணி 10 ஏக்கருக்கு மேல, அதுலயும் முக்காவாசியும் கொடுத்துட்டாங்க. இப்ப இருக்குது மையத்தை அடக்குறவங்களோட அந்த பிட்டணி மட்டும் தான் இருக்குது, சுத்தி வளைச்சு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. அதே பொது நோக்கா இன்றைக்கு இந்த பாதை விஸ்தரிப்புல கோடிக்கணக்குல நஷ்டஈடு கிடைச்சிச்சு. இன்றைக்கு ஒரு முஸ்லீம் லேடிஸ் காலேஜ் இல்ல, எல்லா பிள்ளைகளும் இன்டர்நேஷனல் ஸ்கூல். எங்களோட நிர்வாகம் சரியாக இருந்தா இந்த கிடைச்ச சல்லில குருநாகல்ல ஒரு முஸ்லீம் லேடிஸ் இன்டர்நேஷனல் காலேஜ் அல்லது ஒரு இன்டர்நேஷனல் காலேஜ் ஒன்றை உருவாக்க இருந்துச்சு. அது எங்கட சமூகத்துக்கு எங்கட பரம்பரைக்கு வரக்கூடிய ஒரு இது. அது ஒன்றும் இல்ல. இது வெறுமனே அன்றைக்கு எடுத்த ஆட்களுக்கு சொல்லுவாங்க சின்னோரு பெருமதிக்கு தாரை வாத்திக்கிறாங்க. தம்புள்ள வீதி இன்னைக்கு பிரபல்யமான ஒரு பாதை ஹைவேக்கு பக்கத்துல இருக்குது, இதெல்லாம் தாரை வாத்திக்கிறாங்க. இதுக்கு டெண்டரும் இல்ல, இதுக்கு ஊர் ஜமாத்துக்கு முதன்மை தன்மை இல்ல. நீங்க சொல்ற இந்த விஷயங்கள், அதாவது நீங்க சொல்றீங்க எந்த விதமான எக்ரிமெண்ட்டும் இல்லாம வாய் பேச்சுல கண்ட நின்ற மாதிரி அவங்க சொல்ற இப்படித்தானே எக்ரிமெண்ட் எக்ரிமெண்ட் இருக்கிற நேரம் பயோரிட்டி முதன்மை இருக்க வேணும் ஊர் ஜமாத்துக்கு. அந்த காணி கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் அல்லது 200 மீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டுக்கு. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 50 கடை செஞ்சு இந்த ஊர்ல இல்லாத ஏழை எளிய இன்றைக்குமே தொழில் வாய்ப்பு இல்லாம கடை கூலி கட்டிக்கொள்ள இல்லாம எங்கட சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிறது. எங்களுக்கு வானம், எங்களுக்கு பள்ளி சொத்தே வானம். ஆனா இந்த சீர்கேடு மாற வேணும், இந்த பள்ளி சொத்துக்கள் பாதுகாக்கப்பட வேணும். நான் சொல்றேனே, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நிறைய ஏரியாஸ் இருக்குது கடக்கூலி, நிறைய ஏரியாஸ். நீங்க நினைக்கிறீங்க மெயின் ஸ்ட்ரீட் பஜார் வீதியில இன்றைக்கு ஒரு நாளைக்கு சாதாரணமா ஒரு கடைக்கு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நாள் கூலி 10,000 ரூபாய் ஒரு நாள். அதே மெயின் ஸ்ட்ரீட்ல பல கடைகள் நிறைய கடைகள் இருக்குது. மாச கூலிய கேட்டாக சரியா இது எங்க ஒரு நாட்டுப்புறத்துல கடையான்னு கேட்பாங்க. இதெல்லாம் இவங்க இத பள்ளி நிர்வாகம் வார நேரம் அங்கனைக்கு குடும்பம் இருக்கக்கூடாது, அங்கனைக்கு உற்றார் உறவு இருக்கக்கூடாது, அங்கனைக்கு சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடாது, அங்கனைக்கு நான தம்பி இருக்கக்கூடாது, அங்கனைக்கு இருக்க வேணும் பொதுவான நோக்கு, தன் நோக்கு இல்லாம இருக்க வேணும். ஆனா அந்த பரிசுத்த தன்மையும் நான் நினைக்கிறேன் இந்த நிர்வாக சபையில் இருக்குதோ இல்லையோ என்று விளங்கிச்சா. எங்களுக்கு சரியான மாதிரி நாங்க மனவேதனையில் தான் பேசுறோம். எங்களுக்கு இது சம்பந்தமா ஒன்றுமே தேவையில்லை. எங்களோட நண்பர்கள் அன்றைக்கு ஜும்மாவுல முகத்தை பார்க்கக்கூடியவர்கள், முதுகுல தட்டிட்டு போகக்கூடியவர்கள், இன்று உலகம் நீங்க சொல்ற மாதிரி டிஜிட்டல் மயம். பல பேர் இந்த குருநாகல் டவுன் நாட்டுல மத்திய நிலையம் குருநாகல் ஹைவேயால தான் இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் போறாங்க. இந்த பள்ளிவாசல் 2 பள்ளிவாசல் அழகான 2 பள்ளிவாசல் இருக்குது, 2 கண் மாதிரி. சமூகத்துல நிறைய வேலை செய்யக்கூடிய இந்த பள்ளிவாசல்கள் இன்னைக்கு என்னதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த பெரிய பள்ளிவாசல், நான் மத்த பள்ளிவாசலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வர இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் குருநாகல் டவுன்ல இருக்குது ஒரு ஜஹிரா வித்யாலயம், 65 வருடம் பழமை வாழ்ந்தது. இந்த பாடசாலையை கூட அன்றைக்கு பள்ளி நிர்வாகம் வியாபாரிகள் தான் இதை ஆரம்பிச்சாங்க. நான் இதுல 21வது பிரின்சிபல், இதுலே தான் படிச்சேன்.
இந்த பாடசாலையில கல்வித்தன்மை பின்னோங்கி செல்வதற்கு பரம ஏழை எளிய மாணவர்கள் தான் 150%. இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போட்டுக்கொள்ள இயலாது, பிரபல்யமான பாடசாலை போட்டுக்கொள்ள இயலாது. அன்றாட கூலி வேலை செய்யற மக்களுடைய பிள்ளைகள் தான் வராங்க. இன்றைக்கும் கூட இந்த பாடசாலையில O level ரிசல்ட்ஸ் எங்களுக்கு 50க்கு மேல தூக்க இயலாது. ஏன்? இந்த பிள்ளைகளுக்கு யாருமே இந்த பள்ளி நிர்வாகத்துல இதுவரைக்கும் வந்து இந்த பாடசாலைக்கு என்ன செய்ய வேணும், எதை செய்ய வேணும்ன்றது இல்ல. இவங்க என்ன செய்யறது, பள்ளி அழகுபடுத்துறது, பள்ளிக்கு லைட் போடுறது, பள்ளிய இது செய்யத்தான் வேணும். செய்யாம எந்த ஒரு நிர்வாகமும் அது செஞ்சாங்க. ஆனா தேவையை தேடிப்பா நாங்க சொல்றோம் என்ன தெரியுமா, 9 பேரும் வந்து உட்காருங்க, நாங்க தான் நிர்வாகிகள், எங்க தலைவர் இவர் தான். தலைவருக்கு ஏலாட்டி அன்றைக்கு ராஜினாமா செஞ்சுட்டு போவோம், தொங்கிட்டு இருக்க வேணும். இது இந்த வவ்வால் மாதிரி தொங்குறது பறக்கிறது அது சரி வராது நான் சொல்றது. ஆனா ஒன்றோ நாங்க சொல்ற இந்த சமூகத்துக்கு இதை நாங்க எந்த கட்டத்துல சார் இப்ப இது வந்து இப்ப நீங்க அதை டீப்பா போகாட்டியும் பரவாயில்லை. இதுல வந்து இப்ப இது வந்து நீங்க பேசி தீர்க்க முடியாத ஒரு கட்டத்துக்கு போய் இது ஒரு பிணக்கொண்டு ஏற்பட்டு சில பிரச்சனைகளும் உருவாகி அதுக்கு பிறகு இது ஒரு வழக்கு மூலமா தீர்த்து கொள்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதா அறிய நேருகிறது. அப்ப இது எந்த கட்டத்துல இருக்குது, அதோடைய ஸ்தாவரைய சொல்லிடுமே. இப்ப இப்படித்தானே நாங்க சுமூகமா பேசினோம், நாங்க திணைக்களத்துக்கு அறிவிச்சோம், நாங்க திணைக்களத்துல டிரெக்டரை பேசினோம், நாங்க வகுப்பு போடு போனோம். யாருக்கும் தெரியும் இவங்க 15 வருஷம் திணைக்களத்துல டிரெக்டர் கேட்டாரு, 15 வருஷமா 12 வருஷமா கூப்பிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கும் அந்த சொல்லுவாங்களே அந்த கேக் தின்ற உடனே பேச இயலாது, கேக் தின்ற உடனே பேச இயலாது, மூக்கு போயிட்டு அவங்களும் இந்த கொலு ஆகுறாங்க. நாங்க சொல்றோம் இத திணைக்களமோ வகுப்போட தேடி பார்க்க வேணும். 3 வருஷத்துக்கு கூடயா பொது அறிவித்தல் ஒன்று கொடுக்க வேணும். பொது அறிவித்தல் ஒன்று எப்படி 3 வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படி சொல்ற நேரம், அப்படி மேற்கொள்ற நேரம், அப்படி தெரிவு செய்யப்படுற நேரம் இதை எங்களுக்கு சுமூகமா செய்ய இயலும். விளங்கிட்டா? இதுக்குன்னு தானே திணைக்களமோ வகுப்போட்டோ இருக்குது. இது பொய்யான வழக்கு நாங்க எந்த நேரத்திலையும் நாங்க நீதிமன்றத்தை அவமதிக்கிற இல்ல, நாங்க நீதிமன்றத்துக்கு கௌரவம், நாங்க அந்த வழக்குக்கு போறோம், அவங்களோட தீர்ப்பு வழங்க காட்டி நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். நாங்க யாரையும் பேரை சொல்லி நாங்க இன்னைக்கு இது பண்ற இல்ல. எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இது நீண்ட காலமா இப்ப தொடருது. ஏன் இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டாடாம இருக்கிறாங்க? இதுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம் தான், இது பணபலத்தால எதையுமே இவங்களுக்கு சாதிச்சு கொள்ளையுமான்ற ஒரு மமதையா, அல்லது மக்களை மதிக்காம இப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்யற இப்படி ஒரு அல்லது பொலிட்டிக்கலா இவங்களுக்கு ஈக்கக்கூடிய பலமா எனக்கு விளங்குதில்லை. ஏன் இப்படி நடக்கிறாங்க? 3 வருஷத்துக்கு இவர்கள் நடிப்பிக்க வேண்டிய அவர்களுடைய நிர்வாகம் அல்லது மாற்றப்பட வேண்டியது உங்களோட சிபாரிசு மூலமாக 6 மாசத்துக்கு தாவக்காலிக்காக கொடுத்து இப்ப 11 வருடமாக இவங்க நீடித்து கொண்டு போறண்டா அதுக்கான காரணம் என்ன? ஏன், எதற்காக இப்படி இவங்க இதை கட்டியால நினைக்கிறாங்க? நாங்க இருக்கிறது வந்து நீங்க சொன்னீங்க, சாரி மன்னிச்சு கொள்ளுங்க குறுக்கிடுறதுக்கு, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இவங்க ஊழல் புரிகிறவங்களும் இல்லை, சரியா சார்? இப்ப சில வேளை வக்ஃப் சபையும் இப்ப வந்து நீங்க சொல்ற இப்ப கிட்டத்தட்ட எப்ப உங்களுக்கு சொல்ல தெரியுமா எப்ப இதுக்கான வழக்குகள் தொடங்கப்பட்டது, சட்ட ரீதியான ஒரு முடிவுக்கு எப்ப நீங்க போனீங்கன்னு கொஞ்சம் சொல்லலுமா? இல்ல, நாங்க சுமாரா 1.5 வருடமா நாங்க இந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். 1.5 வருடம். அப்ப நான் கேட்கிறேன், நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு 2 மாதம் 2.5 மாதம்க்குள்ள இருக்கும். ஏன்னா நாங்க எனக்கு வகுப்பு போட்டு அந்த வழக்குக்கு போயிட்டு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்க இல்ல, சரியா? ஏன்னா நாங்க வேலை பழுவில் உள்ளவர்கள், எங்களுக்கு எதை விட்டு போவேல இருந்தாலும் நாங்க நீதிமன்றத்துக்கு அந்த கௌரவத்துக்காக வேண்டி நாங்க போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு நாங்க நீதிமன்றத்துல வழங்குகின்ற அந்த இதுல தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராகவும் இருக்கிறோம். ஆனா மனசாட்சியின் ஒன்றைக்கு நிர்வாகிகள்கிட்ட 9 பேருக்கும் மனசாட்சி இருக்குது. வந்து எங்களோட மௌலவி ஒருத்தர் இருக்கிறாரு, SLM சுஹூத் மௌலவி, அவங்களோட மைக்க கொஞ்சம் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் மௌலவி. நீங்க இந்த பள்ளி வாசல்ல கடமையாற்றின ஒரு பேஸ்ட் இமாம். நீங்க இது போல பல பள்ளி வாசல்கள்ல கடமையாற்றிருப்பீங்க. அப்ப முதலாவது சொல்லுங்க, உங்களோட இந்த பள்ளி வாசல்ல நீங்க பயணித்த ஜேர்னி எப்படி, எத்தனை வருஷமா நீங்க கடமையாற்றினீங்க, உங்களை எந்த மாதிரி கண்ணியமா நடத்தினாங்களா, அந்த விஷயங்களை பேசுங்க. அதே மாதிரி அதனோட தொடர்ந்து இன்னொரு கேள்வியை சொல்றேன், வந்து இந்த இலங்கையில் உள்ள பள்ளிவாசல்களுக்கு சொல்லி ஒரு வழிகாட்டல்களை வக்ஃப் சபையால தந்திருக்கிறாங்களா, அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள் இத்தனை வருடம் தான் ஆட்சி செய்ய வேண்டும், அதை மாறுவதா இருந்தால் இப்படி செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்வதானால் இவ்வாறான நிபந்தனைகளை கடைபிடிக்கணும், இப்படியான ஒரு அழகான வழிகாட்டல் இருக்கிறான்றதையும் தொடர்ந்து சொல்லுங்க. முதலாவது உங்களோட ஜேர்னியை சொல்லிட்டு அதை சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு. நாங்க சுமார் இந்த பள்ளிவாசல்ல கிட்டத்தட்ட என் ஆரம்ப பள்ளியும் அதுதான், கடைசி பள்ளியும் அதுதான். வேற பள்ளியில நான் ஒர்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். திரும்ப நான் பள்ளிக்கு போற ஐடியாவே எடுக்கவும் இல்லை. நான் ப்ரோ பிசினஸ் செஞ்சுட்டு கொத்துபாகலுக்கு பல பள்ளிகளுக்கு போய் வர்றது, மற்றபடிக்கு நிரந்தரமா பள்ளியில இல்லை. அப்ப நான் இருக்கிற பீரியட்ல மாஷா அல்லாஹ் எங்களோட வாப்போம் அங்க இருந்தாங்க. அதுக்கு பின்னால என்னையும் கூப்பிட்டாங்க. நான் விருப்பம் இல்லாம போய் 3 மாசம் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருந்தோம். இருந்த நேரம் நல்ல முறையில மாஷா அல்லாஹ் எங்களால் எழுமான அல்லாத திருப்தி பெற அளவுக்கு செஞ்சிருக்கிறோம். அல்லாத கபூல் செஞ்சுக்க வேணும். இருந்தாலும் நாங்க இருக்கிற காலத்துல இருந்த நிர்வாகங்களும் இதே போல பல பிரச்சனைகள் தான். 3 வருடம் என்று வருவாங்க. ஆனா 3 வருடத்துல யாருமே போன வரலாறு இல்லை இந்த பள்ளிவாசல்ல. ஆனா ஒரே ஒரு நிர்வாகத்தை நான் கண்டிருக்கிறேன். 3 வருடம் ஒரு ஜட்ஜில தலைமையின் கீழே ஒரு நிர்வாகம் தெரிவாயிச்சு. அவர் ஆகிட்டார் சென்ற வருடம் ரபியுல். அந்த நிர்வாகம் 3 வருடம் முடியறதுக்கு முன்னாலே ஒரு 2 இந்த பிரச்சனைக்குரிய 2 பக்கத்தையும் போட்டு ஒரு நிர்வாகத்தை போட்டு அவங்களும் வந்து திரும்ப என்ன செஞ்சாங்க, 3 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேல இருந்து அவங்களும் என்ன செஞ்சாங்க, அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆட்களுக்கு சில நிர்வாகத்துக்குள்ள இருக்கிற ஆட்களுக்குள்ளே இந்த காணிகளை கொடுத்து அவங்களுக்கு எக்ரிமெண்ட் அடிச்சு கடையில கொடுத்து அந்த வேலையோட செஞ்சாங்க. உதாரணமா இது ஒரு பள்ளி உடைமை அதை வந்து பொதுவில போய் உதாரணமா இது பள்ளி உடைமை, இதுல வந்து எங்கள்கிட்ட 10 கடைகள் காலியா இருக்குது, இதனுடைய விலை இவ்வளோ, பொதுமக்களாக நீங்க யாராவது இது எடுக்கணும்னு சொன்னா எங்க ட்ரெஷரரோ இவரையோ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அப்படி ஒரு ஜனநாயக முறையில தானே செய்யணும். இது அப்படி நடக்கல. அது எதுவுமே பேணப்படாத நிலைமையில தான் நாங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து யோசிச்சோம். இந்த போற நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு சரியான முறைக்கு இயக்கவில்லை. அப்ப அந்த நிர்வாகம் இருக்கும் போது நிர்வாகத்துடைய ட்ரெஷரருக்கு பள்ளி கடன், பள்ளியால நிர்வாகத்தின் ட்ரெஷரருக்கு 94,000 ரூபாய் கொடுமதி இருக்குதுன்னு சொல்லி ட்ரெஷர் அடிக்கடி சொல்லி அப்ப நாங்க யோசிச்சோம், அவங்க கொஞ்சம் வயசாளிகள் அனுபவசாலிகள் எல்லாம் இருந்தாங்க. இது ஏன் மெயின்டைன் பண்ணிக்கல, உங்களுக்கு வரவையும் செலவையும் சரியா மெயின்டைன் பண்ணினா தீனவரும். அப்ப இப்ப நாங்க போட்ட நிர்வாகத்துக்கு குறிப்பாக ஒரு சிலரோட நாங்க போயிட்டு கரைச்சி நாங்க ஒரு அவங்க அனுபவத்தை ஏலாண்டாங்க. இவங்க யாருமே நாங்க வர விருப்பம் இல்லை, எங்களுக்கு எல்லாம் இது செய்யலாம், பயம் பள்ளியில சல் இல்ல, நாங்க இப்படி செய்யறது அப்படி. இப்ப நாங்க இவங்களை உற்சாகப்படுத்தி இவங்களுக்கு ஃபுல் புஷனை கொடுத்தோம். இதை நீங்க யோசிக்காங்க, நல்ல முறைக்கு செய்யணும், நல்ல டீம் என்று யோசிச்சு நல்ல பஜார்ல பொறுமதியான வியாபாரிகள் 9 பேரை நாங்க தெரிவு செஞ்சு அந்த நிர்வாகத்தை போட்டு ஒரு மசூரா பண்ணி மக்களோட எதிர்ப்பு வராம மக்கள் எல்லாரோட ஏகோபித்த முடிவோட இந்த 9 பேரையும் தெரிவு செஞ்சு கொடுத்தோம். மாஷால 9 பேரும் நல்ல ஆட்கள், ஜெனுவின் ஆட்களா தான் பாரம் கொடுக்கும் போது இருந்தாங்க. கொடுத்த பிறகு 3 வருஷம் போயிட்டு 6 மாசம் திரும்ப ரினியூ பண்ணி கேட்ட பிறகு அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களும் அதே படத்தோட்டத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு யார் யாருக்கு தேவை எப்படி எப்படி கொடுக்கலாம் அந்த 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 பழைய நிர்வாகம் செஞ்ச முறையிலே அவங்களும் அப்படியே செஞ்சுட்டு போற ஒரு நிலைமை வந்தோடனே அப்ப கணக்கு வழக்கு ஆரம்பத்துல நாங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டோம். மாசம் மாசம் கணக்கெல்லாம் பீனா போட்டோம். ஒரு 3 வருஷம் போட்டாங்க. 3 வருஷத்துக்கு பிறகு கணக்கு வழக்கெல்லாம் இல்லாம போயிட்டு எங்க இல்ல, ட்ரெஷரருக்கு டைம் இல்ல, ட்ரெஷரர் பொறுப்பு. ஒருவேளை வக்ஃப் சபைக்கு இவங்க வருஷம் அந்த ஆடிட்டை அனுப்புறாங்க, பொதுமக்களுக்கு மட்டும்தான் இந்த குறைபாடு செஞ்சுக்கிறாங்களா இல்லாட்டி அங்கேயும் இல்லையா அப்படின்னு ஒரு கதை வக்ஃப் சபைக்கு அனுப்பி இருக்கிறன்ற ஒரு கதை ஒன்று இருக்கு. அது உண்மைத்தன்மை என்ன, பொதுமக்களை பொருட்படுத்துறாங்க இல்ல, பொதுமக்களை கொஞ்சம் கூட இப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் பத்தி கொஞ்சம் சொல்லலுமா உங்களுக்கு? இப்ப இதோட அதோட நான் கேட்கிற காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் மக்களுக்கும் இதோடைய ஒரு பொடுப்போக்கு தன்மை தான் இதுல விளங்குது. ஊழல் இல்லன்னு சித்திக் சொன்னாரு. ஒரு ட்ரஸ்டின்னு சொல்றது முழு ஊருக்கும் பொறுப்பு சொல்லக்கூடியவர். அவர் தலைவர் மட்டுமல்ல, போர்டு நிர்வாகம் என்று தெரிவு செய்யப்பட்டா அந்த ஊருக்கு முழுவதுமாக பொறுப்பு கூறக்கூடிய நபர்களாக தான் அங்க இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருக்க வேண்டியவர்கள் பொடுபோக்குத்தனமாக இருந்தா நாங்க என்ன செய்யறேன்னு சொல்லி இதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் வக்ஃப் சபையுடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டியவங்க கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களம், இந்த 2ம் ஜாயிண்ட் ஆகி தான் இதை செய்ய வேண்டும். அப்ப இதெல்லாம் பேசினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடுக்கு இருக்கிறாங்க, நானா நீயா நீயா நானா இப்படி இது அதுல இன்னொன்னு கேட்கணும் வந்து, இப்ப இந்த பள்ளி விவகாரங்கள் நிர்வாகம் சம்பந்தமாக ஜம்மியாவுடைய தலையீடு இல்ல அப்படியா? ஜம்மியாவுக்கு இது பொறுப்பு எதுவும் இல்ல, எந்த சம்பந்தமும் இல்ல. கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து வக்ஃப் சபை தீர்மானத்தை கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைவு செய்யும். அவங்க அரசாங்க அடிப்படையில் நீங்க சரியான சட்ட நடவடிக்கைகளுக்கு நீங்க புகார் செஞ்சிருக்கிறீங்க. அதுல உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க புகார் செஞ்ச விஷயத்துல உங்களுக்கு சரியான பதில்கள் அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சா? எந்த விதமான சரியான விசாரணை மேற்கொள்ளப்படல. எல்லாமே இடையே நடுவில் விட்டுச்சு. நாங்க ஒரு ஆரம்ப கட்டத்தை போனோடனே அதுல இருந்தார் எங்க சேர்மனுடைய செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட்டுக்கு போயிட்டு கணக்கு வழக்கில் நான் எடுப்பேன் பிடிப்பேன் கேட்பேன், 1 மாசத்துல இந்த அக்கௌண்ட் நான் போடுவேன் சொன்னவர் 2வது டைம் போன சொல்ற எனக்கு மறந்துருச்சுன்றார். அப்ப நான் திரும்பி கேட்டேன் அவர்கிட்ட, நீங்க மறக்கிறத எப்படி இந்த ஜொப்ப செய்வீங்க? இது வந்து மறக்கிறதா? ஓப்பனா சொல்லிட்டா, ஓப்பனா எனக்கு மறந்து போயிட்டுன்றார். அப்ப நாங்க கேட்கிறோம், நான் போன மாசம் வந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு போன சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரிப்ளை?
இல்ல எனக்கு அது மறந்துருச்சுன்ற கதையை சொன்னோடனே நான் திருப்பி கேட்டேன், மறதி உள்ளவங்க இந்த போர்டு லீக்கலாமா? வக்ஃபு சபைன்னு சொல்றது பிரமாண்டமான ஒரு நல்ல இடம், ஜட்ஜ் மாறிக்கிறது, பெரிய பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய தனவந்தர் இருக்கிறாங்க, கவர்மெண்டால தெரிவு செய்யப்பட்டு கொடுக்குற ஒரு இடம். அந்த இடத்துல எடுக்கிற முடிவு தான் நீங்க அப்ப இது உள்ளுக்கு ஏதோ ஒரு தில்லு முள்ளொண்டு இருக்கிறன்றது எங்களுக்கு எதையும் சொல்ல முடியாது. ஆனாலும் நாங்க ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட பேசுவோம். அதிகாரிகள் இப்ப அடுத்த வக்ஃபு சபையால இப்ப இந்த பள்ளிக்கு மட்டுமில்ல, இலங்கையில உள்ள இப்ப உண்மையிலுமே இந்த ப்ரோக்ராம செய்யக்கூடிய நேரத்துல மக்களாகியவங்களுக்கு விளங்கும். இதுல பல பள்ளிவாசல் நிர்வாகிகள் இதை பார்ப்பாங்க. அவங்கள்ட்டையும் ஒரு குறைபாடு தான் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கட்டும். உங்களை மாதிரி 4 பேர் வந்து இதை தட்டி கேட்டு இதை அவர்களுடைய குற்றங்களை சரியான முறையில நீங்க எடுத்து சொல்றதுனால இவர்களும் சிந்திப்பார்கள். இவர்களை போல பொதுப்போக்கான நிர்வாகிகள் இருந்தால் இலங்கை பூரா உள்ள பள்ளிவாசல்களில் அவர்களும் தங்களை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கிறது. நீங்க மேற்கொண்டு சொல்லுங்க வந்து இந்த வக்ஃபு சபையால இந்த நிர்வாகிகளுக்கு தந்திருக்கிற வழிகாட்டல்கள் என்ன? முதலாவது அந்த கைட்லைன்ஸ் சரியா, முதலாவது இவங்க செய்யறது சரி காண்கிறார்களா பிழை காண்கிறார்களா அதை சொல்லுங்க. அவங்க என்னன்னு சொன்னா அவங்க எங்களுக்கு நாங்க போனோடனே இவங்க செய்யறது பிள்ளைன்னு சொல்றாங்க, அவங்க போனோடனே நீங்க செய்யறாங்க. இந்த ரெண்டு பக்கத்தை அந்த புள்ளைய நோன்றாங்க, தொட்டிலே மாட்டுறாங்க. அது செய்யக்கூடாது. 2 வேலையும் செஞ்சுதான் அது செய்யக்கூடாத வேலை தான் அங்க நடக்குது. சேமன் சொல்றாரு ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சேமன் வந்து ஒரு ஜட்ஜா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஒரு ஜட்ஜா இருக்க வேணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்ற 3500 பள்ளி வாசல்ல பிரச்சனைக்கு நாங்க எந்த பள்ளியை தீர்க்கன்னு கேட்கிறோம். அதற்கு தானே திணைக்களத்தை அமைச்சு சம்பளத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க மக்கள். வேற எதுக்கு வச்சுக்கிறாங்க அவங்கள? அவர் ஒரு ஜட்ஜா இருந்தார், ஒரு லோயர். அந்த லோயருக்கு விளங்குது இல்லையா பிரச்சனை உள்ள பள்ளிக்கு தான் நாங்க தீர்வு கொடுக்கணும்ன்றது. பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்குறா, அல்லது வேற போயிட்டு எங்கெங்கயா மருந்து வேற புண்ணுக்கு மருந்து போடுறதா? அவர் என்ன கேள்வி பதில் சொல்றாருன்னு கேட்கும் போது எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படியான சேமன் மாதிரியா இந்த வக்ஃபு சபையில வச்சுக்கிறாங்க. அதுல உலமாக்கள் இருக்கிறாங்க, ரிட்டையர்டான போலீஸ் உத்தியோகத்தர் இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கே எனக்கு விலங்கல் அவங்க என்ன பேசுறேன்னு சொல்லி விலங்கல்ல. என்ன இருந்தாலும் இஸ்லாமிய கண்ணோட்டத்துல நாங்க பார்த்தா எங்க எல்லாருக்கும் தெரியும், உமர் அலி எல்லாரும் குத்துபா ஓதிக்கொண்டிருந்தாங்க. எதுல? விம்பர் ஓதிக்கிற நேரம் அவங்க ஒரு ஜுப்பாவை கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபுல் ஜுப்பா. அந்த நேரத்துல ஒரு பொதுமகன் எழும்பி கேட்கிறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அதாவது பொது சொத்துல இருந்து வழங்கப்பட்ட ஆடை ஜனாதிபதியை உங்களுக்கும் வழங்கப்பட்டுச்சு, ஆனால் அந்த ஆடையால ஒரு பூரணமான ஜுப்பா தைச்சதுக்கு போதாது, நீங்க எப்படி பூரணமான ஒரு ஜுப்பா தைச்சிருக்கிறீங்க? உடனே அந்த கேள்வி கேட்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு பதில் நான் சொல்றதை விட என் மகன் இருக்க மகன் கேட்டுக்கோங்க. மகன் எழுப்பி உடனே சொன்ன கதை என்ன தெரியுமா? உங்களுக்கு நினைவு இருக்குமோ அது தெரியுமோ தெரியாது. ஏன் எனக்கு கிடைச்ச புடவையையும் என் வாப்பாவுக்கு கிடைச்ச புடவையை நான் கொடுத்து அந்த 2 புடவையாக தான் சம்பூர்ணமான ஜுப்பான். அந்த அளவு ஜனநாயக முறையில வரலாற்று அபூபக்கர் சித்திகள் எல்லாம் அது அவங்களுக்கு அவங்க ஒரு கலீஃபா அதுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்னு மௌனமா இருக்கலையே அந்த இடத்துல. அந்த நிலைமை தான் இங்க உருவாக்கி நாங்க யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. எங்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா இவங்க மறந்துட்டாங்க, என்னையும் உங்களையும் இந்த உலகத்தையும் படைச்ச அல்லாவுக்கு பதில் சொல்லணும்ன்றத மறந்துதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்ற காரணம் என்னன்னா, நாங்க இந்த நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு தோதுவான பொருத்தமான யாரும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, இப்ப அத சரி, அவங்க மஜ்மாவை கூட்டி இந்த சந்தாதாரிகளை கூட்டி பஜார்ல இருக்கிற எல்லாரையும் முஸ்லீம்களை கூட்டி இந்த பள்ளியோட தொடர்புள்ளங்களை கூட்டி ஏஜிஎம் ஒரு உத்தியோகபூர்வமான ஏஜிஎம் ஒன்றுல அதை செஞ்சாங்கன்றாலும் அண்ணா ரைட் அந்த இடத்துல ரைட் இதை வந்து நான் கையளிக்க சரியான ஒரு டீம் ஒன்று பாருங்களா உங்களுக்கு. அப்ப அந்த நேரத்துக்கு மக்கள் பின்வாங்கினா அது அவங்க சைட்ல ஒரு நியாயம் ஒன்று இருக்கு. அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படல. நியாயம் ஒன்று இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு இதுவரைக்கும் அப்படி ஒரு ஏஜிஎம் ஒன்று கூட்டல, எதுவுமே இல்ல. அவங்களோட ஒற்று போன எங்களை கூட அவங்க கூப்பிட்டு இதுவரையும் எதுவும் என்ன செய்யணும் ஒரு மசூரா கூட பண்ணல. நாங்க பல தலைவர் அவங்களை கூப்பிட்டோம், வெளியில இருந்து ஒரு குரூப்பை செட் பண்ணி அவங்கள எல்லாம் ஒரு மேசையை கொண்டு வந்தோம். அந்த நேரத்துல கூட ஒரு சுமூகமான முடிவெடுக்க இல்லாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அதனால தானே இப்ப இன்றைக்கு மக்களுக்கு இதை அறிவிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டுல நீங்க முன் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் பாப்போம். இதை பார்க்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமை பார்த்து சரி அவங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்றாங்களா, அல்லது இதற்கான நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்களை வழங்குறாங்களா, அல்லது அவர்கள் பக்கம் நியாயம் மீந்தா அவர்கள் தகுந்த ஆதாரங்களோட வந்து அதுக்கு விடை அளிக்கிறாங்களா, இதை வந்து நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். அப்ப அடுத்ததாக நான் வந்து கொஞ்சம் மிஜ்லாத் பிரதர், அவரும் பள்ளியோட நெருக்கமாக ஒரு முன்னாள் ஒரு அங்கத்தவராக இருந்தவர், அவரிடத்துல கொஞ்சம் சில விஷயங்களை கேட்போம். மிஜ்லாத் பிரதர், நீங்க தற்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்துல நீங்க குறை காண்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன? அதை நான் ஏன் கேட்கிறேன் என்றா, உங்களுடைய உண்மையான நோக்கமா அல்லது தனிப்பட்டவர் மீது பகை தீர்க்கும் ஒரு ஏற்பாடா? இப்படி ஒரு கேள்வி கேட்டா அவங்களோட பதில் எப்படி? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு முதல் முறையாக நான் உங்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன்.
உங்களோட கேள்விக்கு என்ன பதில்னு சொன்னா, உண்மையில சொல்ல போனா எங்க சித்திக் மாஸ்டர் முந்தி பேசினாங்க. அவங்க சொன்ன கருத்து என்னன்னு சொன்னா, இவங்க எல்லாரும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாத்தாங்க. அந்த காலத்துல இருந்து நான் தாலி குருவான் ஓதினதும் இந்த பள்ளியில, இன்றைக்கு வரைக்கும் இந்த பள்ளியில தான் நாங்க தொழுகிறது வழக்கமா எல்லாம் செஞ்சு கொள்றது இந்த பள்ளியில் தான். அப்ப இப்படி இருக்க போல இந்த பள்ளி நிர்வாகத்தை பத்தி தான் நாங்க பேசுறோமே ஒழிய எங்களோட ஃப்ரெண்ட்ஸை பத்தி. அப்ப இந்த நிர்வாக சபை 15 வருஷமா தொடர்ந்து இந்த ட்ரஸ்டி போர்ட்ல இருக்குது. மறுவா இன்னும் 3 வருஷத்துக்கு இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க வகுப் சபையால. அப்ப 15-3-18 வருஷமா தொடர்ந்து இருக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு ஐடியா. அப்ப எங்களுக்கு தேவை என்னத்த, இந்த குருநாயகர் சிஸ்டத்தை மாத்தணும். அதைத்தான் இந்த சைரா பிரின்சிபாலுக்கு முந்தைய அவங்களோட பேசினாங்க, அவங்க சொன்னாங்க. அப்ப இந்த சிஸ்டம் மாறுது இல்லை. நாங்க பென்ஸ்மார்க்கு மேலதான் எங்களுக்கு எங்கட அல்லா. அப்ப அல்லாட மாளிகையில எப்படி ஈக்கணும், எந்த முறைக்கு இந்த நிர்வாக சபை செய்யணும்ன்றத அவங்க நிர்வாகிகள்னா இன்னொருத்தருக்கு உதாரணமா தான் ஈக்கணுமே ஒழிய ஊர் மக்களை மதிக்காம ஒரு மெம்பர் ஒன்று ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லும். மெம்பர் ஒன்று மட்டும் இல்ல, பள்ளி நிர்வாகம்னு சொன்னா ரோட்ல போற பிச்சைக்கார கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லும். அதுதான் இன்னொருத்தர மதிக்கிறன்றதுல அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காஃபீர் ஒன்று அந்த காலத்துல பள்ளிக்கு வந்தோடனே அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட கலப்பாவை கலட்டி போட்டு அவங்களை உட்கார வச்சுதான் அவங்கள மதிச்சாங்க. ஆனா இவங்க மெம்பர்ஸ்மார் கேட்கிற கேள்விக்கு இவங்க கிட்ட பதில் இல்லை. எத்தனையோ அப்பாயின்மெண்ட் கேட்டோம், நான் அவங்களோட கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்லி. ஏண்டா இந்த பிரச்சனை ஸ்டார்ட் எப்பன்றதுல இருந்து நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். நாங்களும் பள்ளிக்கு போறோம், தொழுகிறோம், வாரம் ஒன்றும் கேட்கிறோம் இல்ல. காரணம் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, நல்லா செஞ்சுட்டு போறாங்களா ஐக்கியம்ன்ற ஒரு காலத்துல நாங்க கேட்டேன். அடுத்து உங்களோட சகோதரர்களும் நிர்வாகத்துல சகோதரரும் மீக்கிறாங்க. அப்ப நாங்க அதனால இத வந்து நாங்க கேட்க இல்லை. அப்ப கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முந்தி ஒரு மௌலவி ஒன்றோட சின்ன கிளாஸ் ஒன்று போகுது ட்ரஸ்டி போர்டுக்கும் மௌலவிக்கு. அப்ப இந்த மௌலவி சொல்லிட்டாங்க அவருக்கு இந்த கிளாஸ் ஒன்று நடந்துச்சு ட்ரஸ்டி போர்டுக்கும். அது எந்த காலத்துல பிரதர்? இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே பேஸ்டி மாமா இந்த மௌலவி அவரும் ஒரு 5-6 வருஷம் வீந்தார் பள்ளியில, எனக்கு ஞாபகம் வரைக்கும். அப்ப இவர் என்னமோ ஒரு வேர்ட் ஒன்று சொன்னு சொல்லி கிளாஸ் ஒன்று போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்ப ஊர் மக்கள்ல ஒரு டீம் ஒன்று சேர்ந்தாங்க. சேர்ந்து அவங்க சொன்னாங்க இந்த பள்ளி நிர்வாகத்தை மாத்தினா நல்லா, இப்ப இருந்த காலம் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் சைன் வாங்கி வக்கூப் சபைக்கு அனுப்புறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சகோதரர் நிர்வாக சபையில இருக்கிறவர் எனக்கு டைம் வந்து என்னோட பேசினாரு, டிஸ்கஸ் பண்ணினாரு. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, இப்படித்தான் மிட்லாஜ் நீங்க இதுல தலைமைத்துவம் எடுத்துட்டு நீங்க எங்களை வெளியே போடுறதுக்கு பிளான் பண்றீங்களாமேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் அல்லா பாதுகாக்கணும், உங்களோட வெளியே போடுறதுக்கு எங்களுக்கு பிளான் இல்லை. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே ஈக்கணும். ஆனா அல்லாட மாளிகையில இப்படியான விஷயங்கள் நடக்க போல நாங்க அதை தட்டி கேட்காம இருந்தா அந்த பாவம் வந்து எங்களுக்கு தான் சேரும் அப்படின்றத அவருக்கு விளம்பரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல நான் இந்த மிட்லாட்ச் 6 மாசத்துக்கு இந்த எங்களோட வேலை திட்டங்கள் கொஞ்சம் அதை செஞ்சுட்டு ஒதுங்கிடுவோம்னு சொன்னேன். அப்படி சொன்னோடனே நான் அந்த டீமுக்கு சொன்னேன், இப்படித்தான் எங்களோட அங்கிள் உண்டு, இவங்க வந்து இந்த 6 மாசத்துல ஒதுங்குறாங்களாம் அப்படின்னு வந்து அந்த டீம் என்ன செஞ்சிச்சு, இந்த மௌலவியோட பிரச்சனையை பேசுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணினாங்க. டிஸ்கஸ் பண்ணி பள்ளியால 3 லட்சம் ரூபாய் எங்கேயும் மௌலவிக்கு எடுத்து கொடுத்துட்டு மௌலவியை அதுக்கப்புறம் பள்ளியால அனுப்பி. அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போக்குல இந்த டெண்டர் ஒன்று போட்டாங்க பள்ளியில. மௌலவிய துன்புறுத்தினாங்க அங்க, அப்படி ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா? அதனாலதான் இந்த மெம்பர்ஸ்மார் எல்லாரும் சேர்ந்து வந்து கடிதம் ஒன்று ரெடி பண்ணி அந்த மௌலவிக்கு சப்போர்ட்டா தான் எல்லாரும் இருந்தாங்க. அதனால கடைசியா இவங்களோட பேசி 3 லட்சம் ரூபாய் சல்லியை கொடுத்தா அந்த மௌலவி அதுக்கப்புறம் வெளியாங்க. டேஸ் ஒன்று வந்தோடனே பள்ளிக்குள்ள ஈக்கையில. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு சொன்னா, இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு பள்ளிக்குள்ள இன்னொரு சண்டே இன்னொரு கிளாஸ் ஒன்று போயிட்டு, அது யாருன்னு சொன்னா அவரோட பேரை சொல்ல விரும்பல. நான் கேட்கிறேன், இப்ப ரெஸ்டி போர்ட்ல இருக்கக்கூடியவங்க இப்படி கை நீட்டுற அளவுக்கு போகக்கூடியவங்களும் அதுல இருக்கிறாங்களா? பொதுமக்கள் அதுதானே இந்த எங்க பொது மக்களுக்குள்ள வந்து இப்படி பிரச்சனையோடு உருவாகிறதுக்கு காரணத்தை தான் நான் சொல்றேன். அதுக்கு பிறகு பள்ளியில வெளி வாசல்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று போகுது வியாபாரி ஒன்றோட. அதுக்கப்புறம் எல்லாரும் முடிச்சாங்க, என்னடா இது எங்க பள்ளியில பெரிய பள்ளியில வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு
நிர்வாகிகள் ஆயிக்கக்கூடியவங்க இப்படி நடந்து கொள்றதாண்டு ஆச்சரியம் வருமே. நடந்து கொள்றதாண்டு ஒரு கிராஷ் வந்து போச்சு. அதுக்கு பிறகு நாங்க விசாரிச்சு பார்த்தோன்னே பள்ளி நிர்வாகம் வந்து யாருக்கும் கையை தூக்குறது இல்லையா, அவங்களோட ஆபீஸுக்கு கூட்டு போயிட்டு என்னத்த பிரச்சனை நடந்தாலும் பேசுறதுக்கு ஆபீஸி இது பள்ளி கேட்டு கிட்ட இருந்து இப்படி பிரச்சனை அடிப்படி போறேன்னு சொன்னா அது நிர்வாக சபைக்கு தலைமை தூக்கியே சரியில்லை. இப்ப அது சம்பந்தமா பொதுமக்களுக்கு ஒரு ஒரு மன்னிப்பு கேட்டு இப்படி நடந்து கொண்டது அவங்களுக்கு மன்னிப்பு எல்லாம் கேட்டு அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து முழிச்சது. அதுக்கு பிறகு எங்கிட்ட ஒரு நபர் இருந்தாரு, அவரு வந்து லெட்டர் ஒன்று எழுதினாரு. என்கிட்ட அந்த லெட்டர் இருக்கு, அதுல கொப்பி ஒன்று வீக்கி நான் வேணும் உங்களுக்கு போட்டு 14 வருஷமா நீங்க நிர்வாக சபையை செஞ்சுட்டு போனீங்க, 12-13 வருஷமா மாஷா அல்லா உங்களோட எங்களுக்கு கலந்து ஆலோசிக்கணும்னு சொல்லி இவர் ஒரு லெட்டர் வந்து செஞ்சாரு. அப்ப நாங்களும் ஜும்மாக்கு பள்ளிக்கு போயிட்டு வரப்பல அந்த நபர் எனக்கு சொல்றாரு, மிட்லாஜ் இதுல நீங்க ஒரு சைனை பண்ணி நீங்களும் கொடுப்போமே அப்படின்றாரு. அப்ப இவரு மட்டும்தான் அந்த லெட்டர்ல சைன் பண்ணிட்டார். அப்ப நிர்வாக சபையில உறுப்பினர் கையில கொடுக்கல அவர் சொல்றாரு, இதுல வந்து நாங்க போட்டிக்கிறோம், நீங்க மட்டும்தான் சைன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை ஒன்று அன்னைக்கு போட்டார். அப்ப இவரு என்னையோடையும் இன்னும் டீம் ஒன்றோட போயிட்டு தான் இவர் பேசுறதுக்கு இவருக்கு ஐடியா நீக்கும். அப்ப இவர் இன்னும் சைன் வாங்கிட்டு வாங்கன்னு இவர் போயிட்டு லேக் ரவுண்ட் வைக்கிற அந்த ஜமாத் உறுப்பினர் எல்லார்ட்டையும் சைன் வாங்கிட்டு வந்தார். வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தாரு, டெஸ்ட் ரிப்போர்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மாதிரி கொடுத்தாரு. கொடுத்துட்டு எனக்கும் ஒரு கொப்பியோட தந்தாரு, நான் இது சரியானு பாருங்கன்னு சொல்லி. நானும் சரியா தான் எழுதி இருக்கிறீங்க, சரி நான் அப்ப நீங்களும் வாங்க இதுக்கு பேசுறதுக்குன்னு சொன்னாரு. நான் சைன் பண்ண இல்லை அந்த நேரம். அதுக்கு பிறகு அந்த எங்களுக்கு அந்த டிஸ்கஷன் நடக்கல போ வேணுமே. அதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, இவன் அந்த இந்த மெம்பர்ஷிப் எடுத்தவங்களோட வைஃப் மார்க்கு கால் பண்ணிக்கிறான். அது எப்படி வைஃப் மார்க்கு கால் பண்றாங்க? இவன் கால் பண்ணி எங்க இந்த பள்ளியால விளக்குறதுக்கு திட்டம் நடக்குது, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா இவங்களுக்கு சைன் பண்ணினாங்க அப்படி இப்படின்னு அவங்களோட பேச போல ஒரு நபர் குழம்பிட்டான். குழம்பி அவர் என்ன செஞ்சாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மா போயிட்டு ஏன் எங்கட வைஃபுக்கு நீங்க கால் பண்ணினீங்க போயிட்டு கேட்க. அத கேட்ட நேரம் பெருசா வாய் தக்கம் போயிட்டு அந்த பள்ளிக்குள்ள ஜும்மா பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அப்ப அதுக்கு பின்னால அங்கனைக்குள்ள இன்னொரு நபர் சொல்றாரு என்னன்னா, இந்த பள்ளிக்குள்ள ஊழல் நடக்குது, இவ்வளவு வருஷம் நீங்க கணக்கு காட்டுறீங்க ஜும்மா எல்லாருக்கும் இவர் சொல்றாரு ஊழல் நடக்குது இந்த பள்ளிக்குள்ள அப்படின்னு சொல்லி கத்தினாரு இவர் பள்ளிக்குள்ள. அப்ப நாங்க அங்க பாத்துட்டு கேள்வி அது பள்ளிக்குள்ள கத்த கொலை எனக்கு ஊழல் நடக்குதோ இல்லையோன்றது அல்லாஹ் ஆலம். ஏன்னா இவங்க ட்ரெஷரர் ரிப்போர்ட்டை அது வரைக்கும் பள்ளியில நாங்க கண்டதில்லை, 14 வருஷமா நாங்க கண்டதில்லை. அதுக்கு பிறகு அவரை நாங்க வெளியே போட்டோம், அந்த ஊழல் நடக்குது அப்படி இப்படி பள்ளிக்குள்ள சத்தம் அல்லாட மாளிகை சத்தம் போட்டு பேசவானு நாங்க எல்லாம் பேசி வெளியே அனுப்பிட்டோம். அதுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க, 14 வருஷத்துக்கு போல இவங்களோட ட்ரெஷரர் ரிப்போர்ட்டை போட்டாங்க. அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட். 14 வருஷமாக கணக்குகளை சமர்ப்பிக்காதவங்க 14 வருஷத்துக்கு பிறகு இந்த சின்ன சின்ன சம்பவங்களுக்கு பிறகு பிரச்சனைகளுக்கு பிறகு கணக்க தாராங்க. அதை வந்து போர்ட்ல நோட்டீஸ் போர்ட்ல போட்டாங்க இந்த ட்ரெஷரர் ரிப்போர்ட் போட்டோன்னு நாங்க அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறோம். இந்த ரிப்போர்ட்ல 1800 ஸ்கொயர் ஃபீட் 5 பில்லியன் கட்டிக்கிறோம். 1800 கொஞ்சம் கூட ஆகி அளக்க இல்ல, கெஸ் பண்ணி தான் சொல்றோம். அப்ப நாங்க வந்து கணக்கு பாக்குறோம், இது வந்து இந்த பில்டிங்ல ஒன்றுமே செஞ்சில்ல, இந்த கன்வல் மட்டும்தான் ஏறிக்கி ஸ்லெப்ப போட்டிக்கு 2 தட்டுக்கு ஏத்திக்கிறாங்க. 3,10,00,000 போட்டிருந்தாங்க. அப்ப நாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்த்தா ஃபுல் கம்ப்ளீட் ஆகினாலும் 1,50,00,000 தான் போகுது. மறுவா நாங்க என்ன செஞ்சோம், எங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கஷன் ஒன்று வேணும்னு சொல்லி டிஸ்கஷன் ஒன்று அதுக்கு பிறகு மறுவா கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க வெள்ளிக்கிழமைக்கு எங்களுக்கு தரையலா, வேறொரு நாள் தான் எங்களுக்கு தரையலும்னு சொல்லி அந்த சூத் மௌலி பேசின மாதிரி டிஸ்கஷன் ஒன்று போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க கொலை நான் இதுக்கு முந்தி சொன்னேன் டெண்டர் ஒன்று போட்டு கடை ஒன்று கொடுத்தாங்க 300 சொல்லி. அந்த கடைக்கு டெண்டர் போட்டவரும் எங்களோட டிஸ்கஷனுக்கு வந்தார். வந்த உடனே அன்னைக்கு இந்த நிர்வாக சபைக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனை ஒன்று போனனால டிஸ்கஷன் கேன்சல் ஆகி மறுவாதுக்கு போற இவங்க வெள்ளிக்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் தரையலான்றாங்க. அப்ப எங்கட ஜமாத் உறுப்பினர் வெள்ளிக்கிழமைக்கு வேணும்ன்றாங்க. இப்படி கண்டினியூவா பிரச்சனை போயிட்டு போலீஸ் வரைக்கும் மறுவா சண்டை மறுவா ஃபைட். அதுக்கு போறோம் என்னத்துக்கு, இது இவங்க இவ்வளவு காலத்துக்கு 14 வருஷமா இவங்க செய்யறதா இருந்தா சாதாரண இந்த கான்ஸ்டிடியூஷன் படி எல்லா இந்த பொது கூட்டத்திலையும் எல்லாம் என்னத்த எனக்கு சிங்களம் தான் வச்சு ஓடும், எல்லா சங்கத்திலையும் ஒரு 3 வருஷத்துக்கு இந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா ஏஜிஎம் ஒன்று சரி,
வருஷத்துக்கு ஒருக்கா சரி வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஏஜிஎம், வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு எஸ்டிஎம், 3 வருஷத்துக்கு ஒருக்கா ஏஜிஎம் அப்படின்னு தான் போவாங்க. இன்ஷால்லா போவாங்க. இப்படி ஒன்றுமே இவங்க செஞ்சது இல்லை. மக்களுக்கு கணக்கு எடுக்கிறதும் இல்லை, அறிவிக்கிறதும் இல்லை. இப்படி அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, எனக்கும் சேர்த்து என்ட்ரியோடு போட்டாங்க. நான் சும்மா இன்னைக்கு இந்த வளர்க்கறதுக்கு இதுதான் போலீஸ்ல போயிட்டு என்ட்ரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க எங்கட கடையில தான் மீட்டிங் நடக்குதுன்னு சொல்லி இன்னொரு நபரை வச்சுதான் என்ட்ரி போட்டாங்க. சொல்லிச்சா அப்படி போட்டு அதுக்கப்புறம் இல்ல வீட்டுல நீங்க இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு எக்ஸ்பை மாத்தி சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கு அவருக்கு விளங்கிட்டு நாங்க பள்ளி பிரச்சனைய எங்களுக்கு வெக்கம் போலீஸுக்கு கொண்டு போனது. யாரு கொண்டு போறது? இது நாங்க இல்ல, நிர்வாக சபை தான் கொண்டு போகும். நிர்வாக சபை தான் போலீஸுக்கு போகுது. அப்ப எங்களுக்கு வெக்கம் அடை நாங்க பள்ளி பிரச்சனையை பள்ளிக்குள்ள முடிக்காம நாங்க போலீஸுக்கு போறோம். யார் அழைப்பிச்ச போலீஸுக்கு? நிர்வாக சபை. அப்ப அங்கனைக்கு சொல்றாரு யார் எங்க எஸ்கோய் மாத்தியா குருநாகல்ல வேலை பள்ளி ඇතුලේ 2500 කෙන තැන රණ්ඩු වෙන්න එපා. ඔයාලට තියෙනවා වකුප් සභාව. මේ වකුප් සභාවට යන්න ගිහිල්ලා මේ ඔයාලගේ විස්තර ටික දෙන්න එයාලා ඔයාලට තීන්දුවක් දෙයි. விசந்துமா දෙයිன்னு சொன்னோன்னே அதுக்கு பிறகு நாங்க இனி எங்கட எஸ்கோய் மாத்தியை விட பெரியொருத்தர் குருநாகல்ல அப்படி இல்லையே நாங்க இனி அப்ப எங்களுக்கு போலீஸ் சொல்றதை விட இன்னொரு வேலை செய்ய இயலாதே. அதுக்கு பிறகு நாங்க சில குறிப்பிட்ட சில பேர் என்ன செஞ்சோம், வக்கூப் சபைக்கு போனோம். சித்திக் சார் சொன்ன மாதிரி டிரெக்டர் இருந்தாரு, இப்ப இருக்கிற டிரெக்டர் இல்ல, அது முந்தி ஒரு டிரெக்டர் இருந்தாரு. அப்ப இவர்கிட்ட போயிட்டு நாங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றோம். இவங்க 15 வருஷமா ஈக்கிறாங்கன்னு போல அவருக்கே அப்செட் ஆகிச்சு. அப்ப இந்த ஏரியா பாக்குற நிச்சொண்டிக்கிறாங்க அங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டாங்க, ஏன் நீங்க இவ்வளவு காலத்துக்கு இவங்களுக்கும் 15 வருஷமா ஏன் கொடுத்தீங்க? அவங்க சொல்றாங்க இல்ல சார் இந்த பள்ளி வளர்க்கொண்டிக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. டிரெக்டர் என்ன சொல்றாங்க சொன்னா 50 வருஷம் இவங்க வந்து வழக்கு பேசினா நீங்க 50 வருஷத்துக்கு கொடுப்பீங்களா? வழக்கு பேசிக்கொள்வானப்பான்னு சொல்லி நாங்க எழுதின லெட்டர்ல மினிட் அடிச்சு போட்டாங்க வக்கூப் சபைக்கு. இதை கொண்டு போய் இப்ப கொடுங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பிறகு நாங்க நினைச்சோம் இப்ப வந்து விஷயம் நடக்கும், இப்ப எல்லாம் அந்த பிரச்சனை முடிஞ்சு இவங்களுக்கு வந்து இப்ப இவங்க போற காலம் சரியே நாங்க பேசாம இருந்தோம். ஆனா ஒன்றும் நடக்கல. இப்ப என்னண்டா இது நடக்கிற போராட்டம் சந்தாதாரிகளாக அந்த பள்ளியோட இருக்கக்கூடிய நீங்க எல்லாரும் இவங்களோட நடத்தைய நீங்க பாக்குறீங்க. 15 வருஷமா கடந்த 15 வருஷமா நீங்களே இவங்க ஒரு நல்ல டீம்னு நினைச்சு போட்டீங்க. 3 வருஷம் நல்லா போச்சு. 3 வருஷத்துக்கு பிறகு அங்க ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு இவங்களோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி இவங்களுக்கு நீங்க மத்தவங்களுக்கு கையளிச்சுட்டு போங்கன்றீங்க. அவங்க போகாம கட்டி பிடிச்சிக்கிட்டு பிடிவாதமா இருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இதை வந்து வக்ஃப் சபைக்கு தீர்த்து தாங்கன்னு சொல்லி 1.5 வருஷத்துக்கு முந்தி போய்க்கிறீங்க. அதுலயும் வந்து சரியான ஒரு தீர்வு இன்னும் வரல. இப்பதான் நீங்க முடிவெடுக்கிறீங்க. 15 வருஷத்துக்குரிய ஒரு போராட்டத்துக்கு முடிவெடுக்கிறீங்க. சமூக வலைதளத்துல மக்களுக்கு இதை சொல்லுவோம். பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொன்னா அது ஒரு அவங்களுடைய மேலுள்ள ஒரு மரியாதையை அவங்க மதிக்கக்கூடியவங்களா இருந்தா, நன்மதிப்பை பேணக்கூடியவங்களா இருந்தா, இதுக்கு தகுந்த பதில்களை தருவாங்க, சரியான முறையில நடந்து கொள்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் இது மக்களிடத்துல. அதனால இதை பார்க்கக்கூடிய நேர்களும் இது யாரும் தவறாக நினைச்சு கொள்வாங்க. என்னடா இதை வந்து ஒரு மேசையில் உட்கார்ந்து பேசி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இதை வந்து சமூக தலைத்தளத்துக்கு தள்ளப்பட்டிக்கிறதுக்கு பல காரணங்களுக்கு இதுல பேசின பல சகோதரர்கள் பேசினதையும் நீங்க நல்ல முறையில முழுமையான வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு அது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப பிரதர், அப்ப அதோட நாங்க கொஞ்சம் ஃபைசர்ட்ட மூவ் ஆகும். இப்ப அவர் வந்து ஒரு லோ படிச்சவராக, அதாவது அவர் வந்து யூகேல வந்து LLB குவாலிஃபைட் லோயராக இருக்கிறார். இப்ப மாஷா அல்லாஹ் அவருடைய முயற்சியை பாராட்டுறேன். எங்களோட வளர்ந்த ஒரு நண்பர் இன்னைக்கு அவருடைய சொந்த முயற்சியால படிச்சு ஒரு லோயரான அந்தஸ்தை பெற்று இருக்கிறார். இந்த குருநாகல பள்ளிவாசல்ல ஜாமியுல் அஸர்னு சொல்லக்கூடிய பிரதானமான பழமை வாய்ந்த பள்ளிவாசல்ல நடக்கிற இந்த இன்சிடென்டின் ஊடாக மற்றைய பள்ளிவாசல்களான இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த மூலமுடுக்கில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டலாக வழிகாட்டலாக இருக்கிற அடிப்படையில இதுல இருக்கக்கூடிய சட்ட விஷயங்கள், உதாரணமா வக்ஃப் சபை இந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு லோ தெரிஞ்சவரா நீங்க, லோ என்ன சொல்லுது இந்த இடத்துல, அதை பற்றிய ஒரு விளக்கத்தை உங்களுக்கு தரையிலுமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் பிரதர் நஸ்ரீன். மாஷா அல்லாஹ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் எங்களோட பிரதர்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷலா வந்து பிரதர் நஸ்ரீன் நீங்க குருநாகல்ற சின்னத்துல இருந்து வளர்ந்து படிச்சு மாஷா அல்லாண்டு எங்களோட இப்ப இங்க யூகேல இருக்கிறீங்க. மாஷா ஜஸாக்கல்லாஹ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃபர்ஸ்ட்ல உங்களோட இந்த பிளாட்ஃபார்ம்ல இந்த விஷயத்த வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வர வேண்டிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு, அதே மாதிரி எங்களோட மற்ற பிரதர்ஸ் எங்களோட சித்திக் சார் மாஷா அல்லாஹ் எங்களோட நிறைய வேலை திட்டங்களை செஞ்ச ஒரு பிரின்சிபலா இருக்கிற இன்றைக்கு ஜாயிரா ஸ்கூல்ல, அதே மாதிரி எங்களோட சுஹூத் மௌலவி எங்களோட பழைய இமாம், எங்களோட பள்ளியில நாங்க பிறந்து வளர்ந்த இடம், விளையாடின இடம், இனி மாஷா அல்லாஹ் 5 நேரம் தொழக்கூடிய அந்த அழகான ஒரு மஸ்ஜித்ல
நல்லா கஷ்டப்பட்டு ஒரு வேலை செஞ்ச அவர் இமாமுடைய அந்த அந்த ஒர்க்கை செஞ்ச ஒரு இமாம். அடுத்தது எங்களோட ஃப்ரெண்ட் பிரதர் மிட்லாஜ் மாஷால்லா, அவர் வியாபாரம் பள்ளி முடிவு தான் இருக்கிறாரு. மாஷால்லா ஒரு மெம்பராக இருக்கிற நிமிஷ காலத்துல இருந்து சீனத்துல இருந்து எங்களோட இருக்கிறாரு. அவங்களுக்கும் ஜஸாக்கல்லா. let me come to the point straight to inshallah. என்னன்னு சொன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போக்குள்ள வந்து பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட்ல நாங்க விளங்கணும் பிரதர் நஸ்ரீன் எங்களோட சேரிட்டபிள் பர்பஸ்ண்டா என்னன்றது. எங்களோட பிரதர்ஸுக்கு வந்து நாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்து நான் தான் உங்களுக்கு ஏர்லியாவும் சொன்னது, எங்களுக்கு எந்த நோக்கமும் எந்த கெட்ட இன்டென்ஷனும் இல்ல. யாரையும் இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்கள லெட் டவுன் பண்ணவோ கிரிட்டிசைஸ் பண்ணவோ அப்படி இல்லாட்டி அவங்களோட பர்சனல் ஒரு அஜெண்டாவும் இல்லை. பியோ இன்டென்ஷன் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். நாங்க வந்து இன்னைக்கு இந்த 4 பிரதர்ஸும் 3 பிரதர்ஸும் நீங்களும் ஒரு மீடியேட்டரா வந்து இன்னைக்கு வந்து அழகான முறையில இதை மெயின்டைன் பண்ணதுக்காக அதுதான் உள்நோக்கம். நான் கைண்டா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொள்றேன், இந்த பார்க்கக்கூடிய எங்களோட கமிட்டியில கரண்ட் கமிட்டி மஸ்ஜிதுல் அஸ்ஹர்ல இருக்கிற கமிட்டி பிரதர்ஸ்ல யாசர் இதை பாக்குறேன்டா இது சம்பந்தமா விளங்க வேணும்னு சொன்னா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளவானும். பர்சனலா ஒரு பிரச்சனையும் இல்லையா. சின்னத்துல இருந்து நாங்க அந்த எங்களோட சிதிக் சார் மிட்லாஜ் சொன்ன மாதிரி நாங்க வந்து சின்னத்துல இருந்து எங்களோட சகோதரன் மாதிரி பல நாட்கள் தான் எல்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கு கமிட்டிலையும் இருக்கிறாங்க, அந்த பஜார்லயும் இருக்கிறாங்க. ஏண்டா யாரும் கெட்ட மனுஷனோ அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு அந்த சிதிக் சார் சொன்ன மாதிரி இதுல ஊழல் நடக்குன்னு நாங்க சொல்லல. ஆனா இங்க சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருக்குது. ஏன் அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன் என்னன்னு சொன்னா, நாங்க இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி நினைக்கிறோம்னு சொன்னா பிரதர் நஸ்ரீன், சேரிட்டபிள் பர்பஸ்க்கு வாரன்னு சொன்னா வந்து அது ஈவன் மை ஃபாதர் அப்படி இல்லாட்டி என் பிரதரோ இல்ல யாரோ என் ஃப்ரெண்டோ பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். நாங்க ஒரு பள்ளியுடைய விஷயத்துக்கு வந்தேன்னு சொன்னாலும் அது அமானிதத்தை நாங்க பேன இல்லாட்டி அது வந்து அவங்களுக்கும் அல்லாக்கும் உள்ளது, நோ ப்ராப்ளம். ஆனா ஒரு கம்யூனிட்டியா வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் யூகேல ஒரு பெனிஃபிஷியரிஸ் இருக்கிறாங்க தானே. பெனிஃபிஷரிஸ் வந்து அது சரியா வந்து அந்த பெனிஃபிட் அடையலன்னு சொன்னா அதுக்கு வேண்டிய சரியான அந்த ஆக்ஷன் அவங்க எடுக்கத்தான் செய்வாங்க. அது ஒரு கமிட்டி மெம்பர்ஸா வந்து அது அவங்க விளங்குவோம் ஃபர்ஸ்ட்ல. செகண்ட் வந்து யாருக்கும் யாருடையும் பர்சனல் அஜெண்டாஸ் வந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்றேன்னு சொன்னா கட்டாயமா எல்லா இடத்துல அவங்க சொல்லி ஆகும். எக்ஸாம்பிள், நான் என் பர்சனல் கெயினுக்காக வேண்டி நான் இந்த கமிட்டி மெம்பர்ஸோடையோ இல்லாட்டி இந்த கமிட்டியுடைய விஷயத்தையோ பள்ளியுடைய விஷயத்திலயோ நான் முன்வாரேன்னு சொல்றேன்டா சாரி, கட்டாயமா எல்லா இடத்துல நான் வகை சொல்லி ஆகணும். அதுக்காக வேண்டி அதையும் நான் எடுத்து வச்சுக்கொள்றேன். மற்றது வந்து வக்குஃப் ஆக்ட் படி வந்து ஒரு லோயரா குவாலிஃபைட் நான் வந்து அந்த படிச்ச விஷயத்தை வச்சு நான் ரீசர்ச் பண்ணினேன் இது சம்பந்தமா. எனக்கு வந்து நான் பார்த்தது வந்து பிரதர்ஸ் இம்பார்ட்டன்டா வந்து ஃபர்ஸ்ட்ல எங்களோட வக்குஃப் ஆக்ட் படி ஸ்ரீலங்கா எந்த சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ஸ் வெதர் இட் குட் பி கம்யூனிட்டி ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் தி மாஸ்க்ஸ் அது ஒரு கம்யூனிட்டி ஒரு சேரிட்டி இந்த வக்குஃப் ஆக்ட் உள்ளுக்கு வாரேன்னு சொன்னா வக்ஃப் ஆக்ட் 1956ல வாரேன்னு சொன்னா அது வந்து லெஜிஸ்லேஷன் கவர்னிங் பாடி விச் இஸ் எங்களோட ஸ்ரீலங்கன் பார்லிமெண்டால வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஒரு இன்ஸ்டிடியூட்டா வந்து அது அந்த மினிஸ்ட்ரியில கல்ச்சரல் அண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியால வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி அது. அப்ப அந்த பாடியில வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் அந்த ஸ்பெசிபிக்கா வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாவே அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். முஸ்லிம் மாஸ்க் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வக்ஃப் ஆக்ட் 1956 சரியா அது எனாக்ட் பண்ணப்பட்டதுக்கு போறது செக்ஷன் 32(1)ல இருக்குது. அப்படி என்னன்னு சொன்னா வந்து நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு அதை விளங்கி கொள்றதுக்கு, எஸ்பெஷலி எங்களோட கமிட்டி பிரதர்ஸுக்கு. செக்ஷன் 32(1)ல இருக்குது ஆஃப் த வக்ஃப் ஆக்ட் mandatory annual audit னு சொல்லி அது வந்து account submitted to the board must be audited annually. அப்ப இப்ப நீங்க அந்த பேசக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப அக்கவுண்ட்ஸ்ல வந்து என்ன சார் இருக்கிறேன்னு சொன்னா வந்து annually வந்து அவங்க ஆடிட்டட் சப்மிட் பண்ணணும். எதுக்கு? வக்ஃப் போர்டுக்கு. இப்ப இந்த 15 இயர்ஸா வந்து இப்ப நாங்க இங்க இருக்கிறதுனால எங்களோட பிரதர்ஸ் அங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பிரதர்ஸ் தான் அந்த மெம்பர்ஸா வந்து அங்க வந்து அவங்க இந்த விஷயம் ரேஸ் பண்றதுக்கு காரணத்துக்கு நிறைய ரீசன்ஸ் சொன்னாங்க 3 பிரதர்ஸ். இப்ப இந்த செக்ஷன் 32(1)ல பாத்தீங்கன்னு சொன்னா annually வந்து அது ஆடிட் பண்ணப்படணும், அதை வந்து வக்ஃப் போர்டுல அப்டேட் பண்ணிருக்கணும். ஏண்ட கேள்வி பிரதர் நஸ்ரீன், இந்த 15 வருஷமா இது நடந்திருக்குதா? ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அதுல வந்து அந்த செக்ஷன் 32(1) மாதிரி வக்ஃப் ஆக்ட்ல இருக்குது வந்து the term வந்து மேக்ஸிமம் அப் டு 3 years. அப்ப உங்களுக்கு தெரியும் யூகேல வாழ்ற நாங்க எங்களுக்கு தெரியும் ஒரு சேரிட்டபிள் இன்கார்பரேஷன் ஆக்ட்ல வந்து பார்க்க போனோம்னு சொன்னா ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்ல வந்து அவங்க ஒரு பர்பஸ்க்கு தான் அதை வச்சிருக்காங்க. காமன் லோல பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு பிறகு வந்து அது டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும்,
இருந்த ஒருத்தருக்கு மறுவா அதை ரீஅப்பாயிண்ட் பண்றேன்னு சொன்னா அவங்கட அந்த 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 பெனிஃபிஷியரி பெர்மிஷன் இருக்கணும் 2/3 மெஜாரிட்டியோ ஹாஃபோ மோர் than 50% இருக்கும். அது அக்கார்டிங் அது டிபெண்ட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். அவங்களோட பள்ளியோட யாப்பு படி தான் இருக்கும். அப்ப அதை அவங்க அந்த 2/3 இல்லையோ அந்த சேரிட்டி கமிஷனால அதை அப்படி வச்சிருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். 3 வருஷத்துக்கு பிறகு அது அவர் ஒரு பெரிய தனவந்தரா இருக்கலாம், உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தனவந்தரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நோமல் மனுஷனா இருக்கலாம். அன்றைக்கு நாள் சம்பாதிக்க அவங்க 2 பேருக்கும் இந்த சேரிட்டபிள் இந்த கோர்ஸ் ஆக்ட் இது அப்ளிகபிள் ஆகும். ரீசன் என்னன்னு சொன்னா அவங்க அந்த டிரான்ஸ்பரபிளா இருப்பாங்க. அந்த 3 வருஷத்துக்கு பிறகு அவங்க மறு ரீஅப்பாயிண்ட் ஆகுறா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாட்டி அவங்க வேற யாருக்கு பாதம் கொடுக்கணும். இருந்த இப்ப யூகே சார்ஜ் ஆக்ட் படி இருந்த யாருக்கும் மறு இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு வேற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. தி சேம் அப்ளிகபிள் ஸ்ரீலங்கா வக்ஃப் ஆக்ட்ல சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. வக்ஃப் போர்ட்ல அவங்களுக்கு பவர் இருக்குது இமீடியட் ரிமூவ் பண்றதுக்கு இமீடியட்டா ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டியை அன்லெஸ் அவங்களுக்கு ஒரு ரீசனபிள் கிரவுண்ட்ஸ்ல அவங்க ட்ரஸ்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு சில மிஸ்யூஸ் பண்ணினதோ அப்படி இல்லாட்டி சர்டன் அலிகேஷன்ஸ் அந்த பெனிஃபிஷியரிஸ் அப்படி இல்லை கம்யூனிட்டியால வந்திருந்தேன்னு சொன்னா they must have to take action immediately according to the Waqf Act. அப்ப அது அங்கே அப்படி நடந்து கொண்டு இல்லாதது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. பட் அங்க சொன்ன மாதிரி நாங்க ஒரு பொது கம்யூனிட்டி மெம்பர்ஸா நாங்க யாருக்கும் எந்த ஆர்கனைசேஷன் எங்களுக்கு பிளேம் பண்ணல பிகாஸ் we didn't know what's going on என்னன்னா. ஆனா எங்க கேள்வி என்னன்னா வக்ஃப் சபை இடத்துல இந்த பிரச்சனை போயிருக்குது. நீங்க சொன்ன மாதிரி வக்ஃப் ஆக்ட் ஒன்று இருக்குதானே இலங்கையில. அப்ப இப்ப இந்த பள்ளிகள் சரியான முறையில யாப்ப கடைபிடிச்சு அதை நேர்மையான முறையில நடக்காத பட்சத்துல வக்ஃப் சபை ஸ்ட்ரெயிட்டாவே அவங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கணும். ரைட், நீங்க இவ்வளவு காலம் செஞ்சதே பிள்ளை, இப்ப இந்த இடத்துல நீங்க இதை விட்டு விலகணும், இல்லைன்னா நீங்க ஏஜிஎம் கூட்டணும், இப்படியான ஒரு கைட்லைனை அவங்க ஏன் கொடுக்காம வைக்கிறாங்க? இன்னைக்கு அதுல அது வெரி வெரி குட் பாயிண்ட். என்னன்னு சொன்னா நார்மலா ஒரு எவ்ரி இப்ப நீ சொன்ன மாதிரி மெஜாரிட்டி ஸ்ரீலங்கன் மாஸ்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரஸ்ட் கமிட்டி இருக்குதானே அப்படின்னா அவங்களோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி அந்த கம்யூனிட்டியோட டிஸ்கஸ் பண்ணி போட்டு அவங்க இயர்லி ஒரு ஏஜிஎம்ஓ இல்லாட்டி ஸ்பெஷல் ஜெனரல் மீட்டிங்கோ வச்சு அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி அவங்களோட சப்மிஷன் செய்வாங்க. ட்ரெஷரரை அவரோட சப்மிஷன் செய்யணும். செக்ரட்டரியோட ஒரு அழகான ஸ்பீச் ஒன்று இருக்கணும், ஒரு ஓவர்வியூ ஸ்பீச் ஒன்று, பிரசிடென்ட் ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கணும். இது வெரி வெரி பேசிக் அண்ட் காமன் அப்படித்தானே. அப்ப இதுல அப்படி செஞ்சு கொண்டு போகல. அந்த 3 இயர்ஸ்ல அவங்க ஒரு டிரெக்டருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அனுப்பணும் இந்த பள்ளியால ஸ்ரீலங்கால இருந்து எதுக்கு வக்ஃப் போர்டுக்கு. அப்ப அவங்க அந்த பேஸ்ட் ஆன் தட் இன்ஃபர்மேஷன் ஒரு சர்டன் டைம்ல அவங்க அதை முடிவு எடுப்பாங்க. ஓகே, சோ தி கோனா பீ இன்க்ரீஸ் ஃபார் another 3 years, they extended for another 3 years, sorry. அப்ப இப்படி செஞ்சு கொள்ளப்பட்டது தான் இந்த வக்ஃப் போர்டால இவங்க இந்த 15 வருஷமா போயிட்டு இருக்காங்க according to my research. அப்ப அதுல இப்ப இன ஒரு 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 கம்ப்ளைண்ட்ஸோ என்ன வந்திருக்க போக்குல இப்ப அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு வக்ஃப் போர்டுக்கு அதுக்கு பிறகு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறது ப்ரீவியஸ் போர்ட் விச் இஸ் அதுக்கு பிறகு தான் இந்த ட்ரைபுனல் விஷயமும் வந்திருக்கு. இப்போ நான் அந்த கோர்ட் விஷயமா சம்பந்தமா இதுக்கு இன்டர்னல் கண்டென்ட்ஸ் நான் விருப்பப்படலை என்னன்னு சொன்னா எனக்கு அது செய்யல கோர்ட் கேஸ்னால நாங்க நான் பேசிக் நான் விளங்கப்படுத்துறீங்க என்னன்னு சொன்னா இன்னமும் இப்ப எங்க ட்ரைபுனல் ஒரு விஷயம் நடக்க போட்டுக்குள்ள அப்ப கரண்ட் ஒன்கோயிங் அஃபேர்ஸ் இருக்குதானே, பள்ளியில ஒன்கோயிங் அஃபேர்ஸ் இருக்குதானே. இப்ப இன்றைக்கு அங்க இந்தியால இருந்து நாளைக்கு இந்த பள்ளியில என்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குதானே. இப்ப இது வெரி பேசிக்கா எங்களுக்கு தெரிய வேணும் ஸ்டில் கம்யூனிட்டி மெம்பர்ஸா அவங்களுக்கு சில கேள்விகள் கேட்கறதுக்கோ இல்லாட்டி அவங்களுக்கு சும்மா நினைச்சு கேள்வி கேட்கறது மழை இல்லை ஒரு கம்யூனிட்டி. ஆனா இந்த கேள்வி வராம இருக்கிறதுக்கு தான் அந்த கான்ஸ்டிடியூஷன் மூலமா யாப்பு மூலமா இல்லாட்டி இந்த வக்ஃப் ஆக்ட் மூலமா அவங்க தந்திருக்கிற ப்ரொசீஜர் ஒன்று இருக்குதானே. அந்த ப்ரொசீஜர் எல்லா பள்ளியும் முழு ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க இந்த ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ணினாங்கன்னா இத மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம இருக்கு. என்னன்னு சொன்னா அப்படிதான் எனக்கு அந்த சர்டன் எலிமெண்ட்ஸ்ல நான் செக் பண்ணினேன் more than 25-30 கேசஸ் this very very similar. இப்ப நான் அந்த 2 கேஸ்ல நான் சொல்றேன் பிரதர் நஸ்ரீன். ஒன்று the Muslim Ladies Arabic College of கல்லெலிய, அது ஒரு ரீசன்ட் ஒரு லேண்ட்மார்க் கேஸ் இருந்துச்சு. அது ரீசனா அது ட்ரைபுனலால கேஸ் போயிட்டு அதுவும் செட்டில்மெண்ட்க்கு வந்திருக்குது. வெரி சிமிலர், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட் மெத்தட்ல தான் அது பேசி கொண்டிருந்துச்சு. அதுல அவர் டிசிஷனை கொடுத்திருக்காங்க. அது வெறும் லேண்ட்மார்க் கேஸ் ஒன்றா இருந்துச்சு. அடுத்த ஸ்பெஷல் இந்த மஸ்ஜிதுல் அஸ்ஹருடைய பள்ளிவாசலுடைய சிமிலர் சிச்சுவேஷன் ஷேக் உஸ்மான் வலிவுல்லா மாஸ்க் அண்ட் ஷ்ரைன் தேவட்டகஹா மாஸ்க். தேவட்டகஹா மாஸ்க்ல 6 அப்பாயிண்டீஸ் 6 ட்ரஸ்டீஸ ட்ரைபுனலால ஆர்டர் கொடுத்தாங்க
அவங்கள ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு ஸ்பெஷல் கமிட்டியை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய வேலையை செய்ய சொல்லி வக்கு போர்டு கோட்டர் கொடுத்தாங்க. அப்ப அந்த 6 பேர்கிட்ட வந்து என்னன்னு சொன்னா வந்து அவங்கள்ட்ட அந்த ப்ரொசீஜர் முறைக்கு வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட இல்லை. அதுதான் அந்த கேஸ். அப்ப இப்ப எங்கட சிச்சுவேஷன் வந்து இந்த ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்ண இல்லாட்டி that's breached, that's against the waqf act. Simple, very 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 common. இது தெரிஞ்ச விஷயம். அப்ப அப்படி இருக்க போக்குள்ள இது வந்து இதை கண்டினியூ பண்றதுக்கு வேண்டிய இதுக்கு இவ்வளவு காட்டம் செஞ்சு 15 வருஷமா அவங்க செஞ்சதும் இதுக்கு பிறகு செய்ய போறதுக்கும் வேண்டிய சரியான பிளாட்ஃபார்ம் இல்லாம இவங்களுக்கு இது எடுத்து இந்த சித்திக் சார் சொன்ன மாதிரி நான் கேட்கிறேன். இப்ப இவங்க இவ்வளவு காலம் செஞ்சது இந்த வக்ஃப் ஆக்ட்ஸுக்கு மாற்றமானது தானே? இல்ல வக்ஃப் ஆக்டுக்கு மாற்றமானு சொன்னா வந்து இப்ப அவங்களோட இன்டர்னல் அவங்க எப்படி அதை கம்யூனிகேட் பண்ணினாங்க, வக்ஃப் போர்ட்ல இருந்து அவங்க எப்படி அக்கௌண்ட்ஸ் சப்மிட் பண்ணினாங்க, அது இல்லாம அவங்களோட எந்த முறையில இது வந்து டீலிங் இந்த கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குது? கான்ஸ்டிடியூஷன்ல 3 வருஷத்துக்கு பிறகு ஆட்சி அதாவது இந்த நிர்வாகம் மாறணும் இருக்குதா அல்லது கண்டினியூ பண்ணலும் இருக்குதா? அது அப்ப அது அதுல வந்து நார்மலா வந்து அவங்க 3 இயர்ஸ் தான் டைம் கொடுத்திருக்காங்க வக்ஃப் போர்ட்ல. ஆனா வந்து அதான் அந்த 3 இயர்ஸ்க்கு பிறகு வந்து சொல்லுவாங்க இப்ப கம்யூனிட்டி வந்து விருப்பம்னு சொன்னா கம்யூனிட்டி சொல்லுது மோர் தேன் 2/3 மெஜாரிட்டியோ இல்லாட்டி அவங்க அந்த போர்ட்ல இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் படி பள்ளியில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னு சொன்னா மாஷா அல்லாஹ் அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அது வக்ஃப் போர்ட்ல அது அப்ரூவ் பண்ணுவாங்க. ஏன்னா the one who benefit from the mosque and the organization specifically brother Nasreen very important ஆன பாயிண்ட் என்னன்னு சொன்னா நான் இதை வெரி இம்பார்ட்டன்டான சொல்ல விரும்பப்படுறேன். நான் இதுக்கு முந்தி இந்த சில விஷயங்களோட நாங்க பேசி கொண்டிருந்தோம் என்னோட பிரதர்ஸோட. நான் கைண்டா ரிக்வெஸ்ட் பண்ண பிரதர் நஸ்ரீன் உங்களோட மூலமா உங்களோட இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா இத எங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் பாக்குறாங்கன்னு சொன்னா நீங்க இத ஒரு வேற முறைக்கு இதை எடுக்க வேணும், பார்க்க வேணும். உங்களோட சகோதரர் மாதிரி எங்களை பாருங்க, நாங்க உங்களோட சகோதரர் மாதிரி பாருங்க. உங்களோட நானோ தம்பியோ வந்து ஒரு விஷயத்தை இப்படி எடுத்து வைக்க போகல, அவர் ஏன் அதை எடுத்து வைக்கிறாருன்றத பாருங்க. அதால வந்து உங்களோட இந்த இஸ் லைஃப் அண்ட் நெக்ஸ்ட் லைஃப் ரைட் நெக்ஸ்ட் லைஃபுக்கு வந்து ஒரு அதுல அதால வர உங்களுக்கு வர இருக்கிற அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்தான அந்த நன்மையை யோசிங்க. அடுத்தது வந்து இந்த எங்களோட சித்திக் சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஃப்ரைடே as soon as possible வழக்கு போலீஸுக்கு எல்லாம் வந்து 2வது ஃபர்ஸ்ட்ல வந்து பிரதர் நஸ்ரீன் எங்களுக்கு சொல்லலாம். இப்ப சொன்ன 9 பேரும் அப்படி இல்லையா, அவங்களோட 5 பேர் இருக்கிறாங்களா, 4 பேர் இருக்கிறாங்களா, அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கிறாங்களா, நீங்க ஒரு யாரோட தேவையில்லை உங்களோட பிளாட்ஃபார்ம்ல இந்த பிளாட்ஃபார்ம்ல ரைட் ஒன்னாஸ்ல பேசி நீங்க இதை வந்து பப்ளிசைஸ் பண்ண தேவையும் இல்லை. எங்கட சித்திக் சார் இல்லாட்டி 2 பேரு உட்கார வச்சு இத பேசி ரைட் ஓகே இன்னொரு 3 வருஷத்துக்கு வேணுமா இல்லாட்டி ஒரு ரைட் இன்னொரு 4 வருஷத்துக்கு வேணுமா இல்லாட்டி 2 இயர்ஸ்க்கு வேணுமா பேசுங்க. பேசிட்டு ரைட் ஓகே இதை வந்து நாங்க இப்படி செஞ்சு கொள்வோம். நீங்க இன்ரைட்டிங் மூலமா அதை கொடுங்க கம்யூனிட்டிக்கு. உங்களுக்கு இப்ப நாங்க செய்ய வான்னு சொல்லி நீங்க மாஷாலான்னு நீங்க சில விஷயங்கள் நல்லா செஞ்சிருக்கீங்க, அதுல ஒரு டவுட்டும் இல்லை. இல்ல போன இடங்கள் இருக்கிற மாதிரியே நல்லவும் செஞ்சிருக்கீங்க, அதுல ஒரு டவுட். அதை நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ஒரு மெம்பரா ஒரு கம்யூனிட்டியா வந்து நான் அப்ரிஷியேட் பண்றோம். அது அதே கட்டத்துல உங்களுக்கு நாங்க நல்ல விஷயத்த நல்லன்னு சொல்ல போகல. அடுத்த பிரதர் ஃபைசல் இந்த ப்ரோக்ராமுக்கு முந்தி நாங்க இந்த இப்ப ஆக்டிங்கா இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்க அழைச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாங்க வீடியோ வெளியிட்டு இந்த 2 தரப்பையும் தான் விசாரிப்பதா சொன்னோம். அதுக்கான சரியான விஷயங்கள் நடந்துச்சு தானே, அதை நீங்க வெளி கொண்டு போனீங்க தானே, இந்த சப்ஜெக்ட் இப்படி பேசுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்முக்கு வர சொல்லி நீங்க அழைச்சிருக்கீங்க தானே. அவங்களுக்கு நான் அந்த இதுல எங்களோட அந்த குர்நாகல் சிட்டி ஜமாத் குரூப்ல வந்து அவங்களுக்கு அந்த போஸ்டர் போட்டு அதுல நிர்வாகிகள் பார்த்திருக்கிறாங்க தானே எல்லாம். அந்த இன்விடேஷன் போயிட்டு இருக்குது. அடுத்து வந்து இப்ப அந்த நீங்க ஒன்னாவது உங்களோட பேசுறதுக்குள்ள சொன்னீங்க வந்து அவங்களோட பிரதர்ஸ் பேசினாங்கன்னு சொல்லி அப்படின்னா அவர் பேசினாரு, அவரும் நிர்வாகின்னு சொன்னாரு, அவரோட பேரோட சொல்லவான்னு சில தகவல்களை சொன்னார். சில விஷயங்கள் அவர் அமானிதமா சொன்னது எனக்கு அது அவர்களோட சைட் நியாயமா அதை கதைக்க இயலாது. அப்ப சில விஷயங்கள் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டேன். வக்ஃப் சபையில வருடாந்த கணக்குகளை அவர்கள் சமர்ப்பித்திருக்கிற விஷயத்தை அவர் சொன்னாரு. அடுத்து இந்த டொய்லெட் விஷயத்துல ஒரு மேம்பாடை செஞ்சதாக அவர் சொன்னார். இது தவிர்த்து பள்ளியுடைய வீடியோ போட்டோக்கள் எல்லாம் கொஞ்சம் அனுப்பியிருந்தாரு. அது வரவேற்கத்தக்கதுதான், அது ஒரு ரெஸ்பான்ஸ். ஆனா நானும் கேட்டேன், அது எனக்கு புதினமாக இருக்குது. இது அல்லாஹ்வுடைய மாளிகையே பொறுப்பேற்று இப்படி ஒரு இன்டர்வியூக்கு வந்து பப்ளிக்கா இதை பேசக்கூட தைரியம் இல்லைன்னு சொன்னா இந்த ரெஸ்டி போர்ட்ல அப்படி ஒரு முதலும் இல்லாம இவங்க இருக்கிறான்னு சொன்னா உண்மையிலும் இவங்க அவங்க சிந்திக்கணும், இந்த பொறுப்புக்கு இவங்க தகுதியா இல்லையான்றது அவங்க சிந்திக்கட்டும். இது யாரும் தனிப்பட்ட ரீதியில் எடுத்துக்கொள்ளவானும். நான் சொல்றது இப்ப பொதுவாக இப்ப அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு நான் இவ்வளவு காலம் உழைச்சேன், நான் நேர்மையா உண்மையா இருந்தேன்றத தைரியமா வந்து பேச தயார் இல்லைண்டா அவர்களுடைய நிலைமை என்ன? இவர்களை நம்பி இந்த பள்ளிகளை இன்னும் தொடர்ச்சியாக வழங்குவதா இல்லையா? இது பொதுமக்கள் தான் எடுக்கணும் முடிவு. அதுல பிரதர் நஸ்ரீன் அந்த பாயிண்ட்ல வந்து இந்த எங்கட மஸ்ஜிதுல் அஸ்ஸருடைய மஸ்ஜித் மட்டுமல்ல ஸ்ரீலங்கால இருக்கிற இத மாதிரி சில சர்ட் நான் சொன்னேன் மோர் தேன் 25-30 கேசஸ் வந்து
சிச்சுவேஷன் இதே மாதிரி கேசஸ் போயிட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த சிச்சுவேஷனை வந்து நாங்க அல்லாஹ்க்காக வேண்டி கேட்டுக்கொள்றது, இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ப்ரோக்ராம் யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணவும் நான் ஏர்லியா சொன்ன மாதிரி பேர் வாசிக்க இல்லையே, இல்ல அவதூறுகளை கட்டவும் இல்ல. இது ஒரு ரெஸ்ட் போர்டால நடந்திருக்கிற விடயங்களை ஆதாரபூர்வமா உங்களுடைய அந்த சம்பந்தப்பட்ட அவங்களை உண்மையிலுமே கொண்டு வந்த நீங்க தான் பேசுறீங்க. அவேர்னஸ் வந்து நான் இந்த அவேர்னஸா நீங்க எடுத்துக்கோங்க. இத இப்படி மிஸ்டேக்ஸ் நடக்குதுன்றா அல்லாஹ்க்காக வேண்டி இதுக்கு பிறகு சரி இந்த திருத்தங்களை செஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஃபண்டமெண்டல்ஸ், இது ஃபண்டமெண்டல்ஸ் நாங்க பேச வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து நான் கடைசியா முடிச்சு கொள்றேன். நான் கேட்க வேண்டிய விஷயம் தான், நான் இது முந்தி கேட்டிருக்கிறேன் எங்க பிரதர்ஸ் கிட்ட கமிட்டியில. இந்த மேனேஜ்மெண்ட் கமிட்டி மசூல் அஸ்ஹர்ல வந்து நான் ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு அந்த ஏரியால இருக்கிற அந்த வளர்ந்த அங்க சின்னத்திலிருந்து பிறந்து வளர்ந்து அதுல இருந்து அந்த ஒரு பிரதரா நான் கேட்கிறேன், இங்க இருந்து ஒரு டொனேஷனை செய்யணும்னு சொன்னா, எக்ஸாம்பிள் யூகேல இருந்து எனக்கு ஒரு டொனேஷனை செய்யணும் மஸ்ஜிதுல் அஸ்ஹருக்கு ஒரு விஷயத்துக்கு, எக்ஸாம்பிள் ரமலானுக்கோ இல்ல அப்படி இல்லாட்டி என்ன சார் ஒரு விஷயத்துக்கு, அங்க யாரு சார் ஒரு கண்டாக்ட் பண்றதுக்கு ஒரு முறை இருக்குதா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஒரு வெப்சைட் ஒரு இன்ஃபர்மேஷனோ நீங்க செய்யற ப்ரோக்ராம்ஸ் சில விஷயங்கள் ப்ரோக்ராம் செய்யறாங்க அவங்க, ஆனா ஆன்லைன்ல டொனேட் செய்யறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றும் இல்லையா? அதுக்கு நான் சொல்ல வரேன் என்னண்டா, அவங்க வந்து சில ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க, ஆட்களுக்கு தெரியும், கம்யூனிட்டிக்கு தெரியாது, அது அவங்க பப்ளிஷ் பண்றவங்க கூட இல்ல. ஆனா அது செய்யறதுல வந்து பெருமைக்காக அவங்க செய்யறது இல்ல. அதாலதான் நாங்க எங்களுக்கு ஒரு 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 வெளிச்சம் வரும் வந்து ரைட் ஓகே நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம். பக்கத்துல இருந்த ஆட்கள் அந்த கம்யூனிட்டில இருந்த ஆட்கள் நாங்க ஒரு டொனேஷனை செய்யறா இந்த மூலமா செய்யறது எந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ரெண்டாவது மூணாவது வந்து யாரை கண்டாக்ட் பண்றது சரியா. இது வந்து இன்றைக்கு ஒரு சின்ன தக்கியோட கூட சின்ன தக்கியோட கூட இன்றைக்கு ஒரு கண்டாக்ட் சிஸ்டமே வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இமெயில் அட்ரஸ் ஒன்று இருக்குது, ஒரு கண்டாக்ட் நம்பர் இருக்குது, ஒரு கண்டாக்ட் பாயிண்ட் ஆஃப் கண்டாக்ட் ஒன்று இருக்குது. எங்கட மஸ்ஜிதுல் அஸ்ஹர்ல அப்படி ஒன்று இருக்குதா? இதுதான் இந்த கேள்வி. அதனால நான் எங்கட சித்திக் சார் எங்கட சூப் மௌலவி பிரதர் மித்லா சொன்ன மாதிரி நீங்க இதுக்கு பொருள் சரி இது ஒரு பிளாட்ஃபார்மா செஞ்சு கொள்ளுங்க. யாரையும் நாங்க டிஸ்கிரிமினேட் பண்ணல, எங்கட அந்த நோக்கமும் இல்ல. இந்த பள்ளியுடைய விஷயங்கள் இந்த ஜைரோ ஸ்கூல் மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த இல்லாத வேலை திட்டங்கள், இந்த சொசைட்டி ப்ரொஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நீங்க அதுக்கு வேண்டிய ஆட்களை நல்ல எஜுகேட்டட் சித்திக் சார் சொன்ன மாதிரி நிறைய எஜுகேட்டட் ஆட்கள் இருக்கிறாங்க, இது செய்யக்கூடிய ஆட்கள், அவங்கள சேர்த்துக்கொண்டு அதுக்கு வேண்டிய அந்த ப்ரொஜெக்ட்ஸ் டெலிவர் பண்ணுங்க. இதைத்தான் நான் கைண்டா ரிக்வெஸ்ட் பண்ணிக்கொள்றேன். என்ன சரி நான் பிரியா பேசியிருந்தா அல்லாஹ் மன்னிச்சவங்க. பிரதர் நஸ்ரீல், ஆல் தி பிரதர்ஸ், ஸ்பெஷலி தி கமிட்டி, ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஃபார் தி ஆப்பர்சூனிட்டி. ஓகே, நன்றி பிரதர் ஃபைசர். இப்ப அதோட தொடர்ந்து அப்படியே நாங்க சித்திக் மாஸ்டர் வருவோம் இறுதியாக. சித்திக் சார், இப்ப இந்த ப்ரோக்ராம் மூலமா வாட்ஸ் கோயிங் ஆன், மிச்ச காலமா இது ஒரு பிணக்கொண்டு நடந்து கொண்டிருக்குது அப்படின்றதுக்கு இப்ப மக்களுக்கு ஒரு விடை ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த நிர்வாகம் சில விஷயங்களால இப்ப நாங்க ஒரு பக்கமாக நாங்க விசாரிக்கிறோம் குற்றச்சாட்டு வருவதற்கு அப்படி வராமல் இருப்பதற்காக தான் சில விஷயங்களை நாங்க தோண்டி தெளிவுபடுத்தினோம். இப்ப என்னன்னு சொன்னா, நீங்க எத்தனையோ முறை அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கிறீங்க, இதை சுமூகமா தீர்க்க முயற்சி எடுத்துக்கிறீங்க, அவங்க பொறுப்புகளை நிறைவேற்றாங்களும் இல்ல, பேச்சுவார்த்தைக்கும் வாராங்களும் இல்லை. அந்த கட்டத்துல தான் இப்ப நீங்க மக்கள் இடத்துல கொண்டு வந்து இதை முன்வைக்கிறீங்க. இறுதியாக மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த குருநாகல் பள்ளி விவகாரம் மட்டுமில்ல, இது போல இலங்கை பூரா இருக்கக்கூடிய முஸ்லிம் பள்ளிவாசல் நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பொதுமக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முக்கியமா நான் எங்களோட சூத் மௌலவி, அதே நேரம் சகோதரர் மித்லாஜ், சகோதரர் ஃபைசர் இவங்களோட கருத்துக்களை முன்வைச்சாங்க. அதை நீங்க சுமூகமான முறையில அவர்கள்ட்ட என்னென்ன விடயங்களை வெளியெடுக்கணும்ன்றதை நீங்க எடுத்துட்டீங்க. நான் எங்கட ஊர் ஜமாத்தார்கிட்ட கேட்டுக்கொள்றேன். நாங்க பிறந்து வளர்ந்தது இன்ஷா அல்லாஹ் மௌத்தாவுறது எங்கன்னு தெரியாது, இங்கதான். அன்றைக்கு இப்போ ஒரு 20-25 வருஷத்துக்கு முறையில இருந்து நடந்துட்டு வந்த விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. இதுல மாற்றங்கள் இல்ல. இது டிஜிட்டல் யுகம், தேசிப்பட்டது இல்ல. பாரிய சொத்துக்கள் உள்ள பள்ளி நிர்வாகம், பள்ளி வாசல், இது முக்கியமா அந்த சொல்லுவாங்க ஊர்ல உள்ள பள்ளி ஊரைத்தான் கவனிக்க வேணும், மேல் மிச்சமா இருந்தா வெளியில கவனிச்சதுக்கு பிரச்சனை இல்லை. இது ஒன்று நீங்க சகோதரர் நஸ்ரீன் அவர்கள் நீங்க மனசுல கொள்ளுங்க. நாங்க இங்கோட்ட பிணியம்மா கேட்டுக்கொள்றோம், ஊர் மக்கள்கிட்ட பிணியம்மா நாங்க கேட்டுக்கொள்றோம். நீங்க பள்ளிவாசலை தேடி பார்க்கவும் மாட்டீங்க, நீங்க இருக்கிற ஸ்கூலை தேடி பார்க்கவும் மாட்டீங்க. பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு பார்க்குற நேரம் பக்கத்துல நிறைய பள்ளிவாசல்கள் கிராமங்கள் இருக்குது. பக்கத்துல எங்களை இந்த குருநாகல் நகரத்தை அண்டிய பகுதியில தெளியாகொன்ன இன்றைக்கு அந்த பகுதி அந்த பஜார்ல உள்ள வெளிச்சம் குருநாகல்ல இல்ல, மல்லோபிட்டியில உள்ள வெளிச்சம் குருநாகல்ல இல்ல, தோரையாயில் இருக்கிற வெளிச்சம் குருநாகல்ல இல்ல.
மல்கடுவாவ நிர்வாகத்துல இருக்கிற நம்பிக்கை தன்மை, அவங்களோட வேலை திட்டங்கள், மல்கடுவான்னு சொல்றது குருநாகல் நகரத்துல இருந்து சொன்னா மல்கடுவாவான்னு கேட்பாங்க. படிப்புல அந்த பள்ளிய உருவாக்கினதுக்கு இந்த குருநாகல்ல உள்ள வியாபாரிகள் போயிட்டு தேடி பார்த்து அந்நிய சமூகம் நிறைஞ்சிருக்கிற இடத்துல அண்மையில நோம்புல ஒரு விசேடமான நிகழ்ச்சி நடத்துறாங்க. அது சொல்லி வேலை இல்லை. அதே நேரம் இந்த குருநாகல் நிர்வாகம் இந்த குருநாகல் அவங்கள நினைச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க சொல்றதுதான் இது. அவங்களுக்கு மீறி பொதுமக்கள் ஒரு பொதுமக்கள்கிட்ட நான் சொல்ற பொதுமக்கள்கிட்ட நீங்க கஞ்சிக்காக வேண்டி பள்ளிய நாட வேண்டாம், நீங்க மீராஜ் கந்திரி சாப்பாட்டுக்காக வேண்டாம், நோம்புல கிடைக்கிற ஈச்சப்பழமே கொடுத்து கொள்ள இயலாத ஒரு பள்ளி, கோடிக்கணக்கு சொத்து. அந்த எங்கட ஒரு சகோதரர் இருக்கிறாரு, அவரோட எண்ணங்கள் எல்லாம் தூய்மையானது. இவருடைய ஒரு சில இது. அடுத்தது கூட்டு குர்பான் வரலாறுல ஃபர்ஸ்ட் டைம் ஒவ்வொரு கடை முதலாளி கிட்டாலையும் இந்த பள்ளி நிர்வாகம் ஒவ்வொரு மாட்டை எடுத்து இந்த மக்களுக்கு குர்பானே கிடைக்காத வீடுகள் இருக்குது. இதெல்லாம் இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய வேலைகள். இந்த ஊர் மக்கள் கேட்கிற இல்ல, அவங்களுக்கு தாய் நேரம் இல்லை, அப்படி வானம் நான் சொல்கின்றேன். அது நீங்க யாரு சொல்லும் போது சித்திக் சார், மிக உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு ஊர் மக்கள் பலரும் நிர்வாகத்துக்கும் அமைப்பை நடத்தக்கூடியவர்கள், சேரிட்டி நடத்தக்கூடியவர்கள் சொல்லி இப்ப கேள்வி கேட்கிற ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள் தான். ஆனால் எல்லோருமே பார்வையாளர்களாக தாண்டோடித்தனமா இருக்கிறனால தான் பாருங்க, இன்னைக்கு தகுதி இல்லாத நபர்களை மதரசாக்களிலும் பாடசாலையிலும் நிர்வாகத்திலையும் கொண்டு வந்து போட்டுட்டு தாண்டோடித்தனமாக நீங்க சொன்ன மாதிரி கஞ்சி எடுத்துட்டோம், கந்திரி திண்டுட்டோம், குர்பானை வாங்கிட்டோம்னு அப்படி பார்வையாளர்களா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இப்படியானவங்க வளர்ந்து கொண்டு வராங்க. இது 4 பேர் தானே கேட்கிறான், 5 பேர் தானே கேட்கிறான் அப்படின்னு சொல்லி இதை வந்து தட்டி கழிச்சு கொண்டு அவங்களுக்கு போறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இந்த மக்களுடைய ஒரு பொடுபோக்கையும் நான் சொல்றேன். சொல்லுங்க சித்திக் சார். இப்ப நான் உதாரணமா சொல்றேன். இந்த பள்ளிவாசல நாடுகின்ற சந்தர்ப்பங்கள் எங்கட ஜமாத்தினர் ஒரு 5 முறை ஒன்று இவங்க ஜும்மாக்கு வாரது பிரச்சனை இல்லை. ஜும்மாக்கு இந்த பள்ளி நிரம்பி வடியுது. பெருநாள் தொலை பார்த்தாங்க ஒரு 15 லைனும் இல்ல. அப்ப ஊர்வாசிகள் மட்டும்தான் கடைசியா மீறது. நிர்வாக சபை தெரிவு செய்யற நேரத்துக்கு கூடினா ஒரு 50 பேர். இவ்வளவு 600 லட்சம் குடும்பங்கள் உள்ள அங்கத்தவர் உள்ள பள்ளி வாசல்ல அதுதான். ஏண்டா இது எங்கட பள்ளி, இது எங்கட ஊர், இதை நாங்க செய்ய வேணும், இதை தட்டி கேட்க வேணும், இதுல உள்ள பெருமதியான இதால நாங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேணும். எங்கட ஊர் மக்கள் விரும்புறது இல்ல, போறது இல்ல, போயிட்டு அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். ஏன் தெரியுமா? ஊர் மக்களை தெரியாதவங்க அதிகமானவங்க நிர்வாகம் அளிக்கிறாங்க. ஊர் நிர்வாகத்துக்கு வாரவர், பள்ளி நிர்வாகத்துக்கு வாரவர் ஊர்ல உள்ள அத்தனை பேரையும் தெரிஞ்சிருக்க வேணும். நிர்வாகத்துல இருக்கிறவருக்கு தெரியாது இவர் அங்கத்தவராண்டு நீங்க எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க போறது திருமணத்துக்காக வேண்டி கடிதம் எடுக்க போவாங்க. அந்த டைம்ல அவங்க படுற பாடு பெரும் பாடு. அதே நேரம் ஈச்சப்பழம் எடுக்க போனாக்கம் என்ன தெரியுமா செய்வாங்க? நீங்க அங்கத்தவர் பணம் கட்டில்ல, கந்திரி கட்டில்ல, இன்றைக்கு கடக்கூலி கொடுக்காம இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் கொடுக்காம பின்னு கட்டிக்கிறாங்க. அதை தட்டி கேட்கறதுக்கு இவங்கள்ட்ட பலன் இல்லை. ஆனா மாதாந்தம் 50 ரூபாவோ 100 ரூபா கொடுக்குற சந்தாவை எப்ப பிடிக்கிறாங்க தெரியுமா? சோத்து மீராஜ் கந்திரில பிடிக்கிறாங்க, அப்படி ஈச்சப்பழ பேக்கெட்ல பிடிக்கிறாங்க, அப்படி இல்லாம ஒரு நியாயம் ஈக்கிறவனுக்கு ஒரு நியாயமா போகுது. இவங்க நியாயம் இல்ல, பின்னுக்கால போறவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு விற்கிறாங்க, கொடுக்காம அடிப்படி போற சந்தர்ப்பம் இருக்குது. அடிப்படி போற இந்த குருநாகல் பள்ளியில ஒரு சண்டை ஒன்று வேணுமா இருந்தா ஒரு மீராஜ் கந்திரியை கொடுங்க. நிர்வாகம் அந்த அளவுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்க யாரும் பள்ளிக்கு வரவானாம், வீட்டுக்கு கொண்டு போய் நாங்க சாப்பாடை தாரோம்ன்ற ஒரு அமைப்பு இந்த இதுல இல்ல. ஆனா நிறைய சகோதரர்கள் விரும்புறாங்க சமூக சேவைக்கு, ஆனா இந்த நிர்வாகம் இடம் கொடுக்குறாங்க இல்ல. நான் தயவு செய்து கேட்கிறேன் ஊர் ஜமாத்தார்ட்ட, நீங்க பொறுப்போக்கா இருக்க வேணாம். இந்த பள்ளிவாசலோ பாடசாலையோ நீங்க தேடி பாருங்க. நீங்க குறை சொல்றதுல மட்டும்தானே முன்னுக்கு இருக்கிறீங்க ஒழிய நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு தயவா நான் கேட்டுக்கொள்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஆட்களை நீங்க யாருன்னு தேட வேணாம். அவங்க சொல்ற கருத்தை பாருங்க, அவங்க சொல்ற கருத்து உண்மையாண்டு. ஏன்னா வந்த ஆட்களை பாக்குற நேரத்துக்கு 1000 கதை கட்டுவாங்க, 1000 கதை கட்டுவாங்க. அதனாலதான் நாங்க குட்டி சேவரா போயிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு அரசியல் பலன் தேவையில்லை. உதாரணமா நாங்க சொல்றோமே, வக்கூப் திணைக்களத்துக்கு உத்தரவாதம், திணைக்களத்துல ரெஜிஸ்டர் ஆகாத பள்ளி இன்றைக்கு எவ்வளவு நிர்வாகம் அழகா போகுது. அந்த சொல்லுவாங்களே ரோட்ல வாகன இடைஞ்சல் இருக்காது, ஆனா ஒரு சில நேரத்துல 1-2 பேர் நிப்பாங்க, அந்த டைம்ல வாகன இடைஞ்சல் வருது. அது மாதிரி தான் இவங்க இடைஞ்சலாகத்தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், தயவு செய்து நிர்வாக சபை
நான் நீங்க எல்லாம் எங்கட கூட்டாளிமார், எங்கட சகோதரர்மார், எங்கட வாப்பமாற கூட்டாளிமாற புள்ளைகள் நீங்களோல் தயவு செய்து நீங்க இந்த வெள்ளிக்கிழமைக்கு உங்களோட அங்கத்தவரை கூட்டி எங்களுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் தாங்கோன்னு கேளுங்கோ, நாங்க தாரோம். கணக்கு வழக்க ஒவ்வொரு மாதமும் போடுங்கோ, கடையில கிடைக்கிற வசூலை போடுங்கோ. இந்த 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 முத்தடிக்கல்ல கொடுத்திக்கிறாங்க, ஏக்கர் கணக்கு கொடுத்திக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பர்ச்சேஸ் குருநாகல் டவுன்ல 50 லட்சம் குருநாகல் டவுன்ல. அது வெறும் காணி. ஆனா இந்த கட்டிடத்தோட கொடுத்திக்கிறத பார்த்தா அது கொடுத்திக்கிறாங்க எவ்வளவுக்கு 15 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இடைக்கிட மாதிரி இருக்குது. பரம்பரை சொத்தா கொடுத்திக்கிறாங்க. தயவு செய்து நான் கேட்கிறேன், நிர்வாகிகள் இதுல இந்த பள்ளி நிர்வாகத்துல எங்கட எங்கட தந்தைமார் இருந்திக்கிறாங்க, எங்கட சகோதரர்கள் தந்தைமார் இருக்கிறாங்க, அழகான முறையில நிர்வாகிச்சாங்க. அடிச்சு விரட்டுற அளவுக்கு நீங்க வரவான சண்டே நீங்க தாராளமாக நாங்க 3 வருஷம் செஞ்சிட்டோம், நாங்க ஏதாவது பிழை இருந்தா நீங்க எல்லாம் மன்னிச்சுக்கோங்க, அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்கோ சொல்லி ஒரு புதிய நிர்வாகத்தை நீங்க ஒப்படைக்கிறதுக்கு தயாராகுங்க. ஏழுமா இருந்தா நீங்களும் வாங்க நிர்வாகத்துக்கு, மீண்டும் உங்களை நீங்க புதுப்பிச்சுக்கோங்க. 15 வருஷம் 9 பேர் கணக்குல பார்த்தா 45 தலைவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு நாள் கூட, ஒரு வெள்ளிக்கிழமை கூட எங்கட செயலாளருடைய பேச்சை நாங்க கேட்டு இல்ல. மௌலவி பேசிமாம் சொல்லுவாரு, எல்லாரும் இருந்துட்டு போங்க, எல்லாரும் பெய்யாச்சு, யாருமே கேட்கறல்ல. செக்ரட்டரி எழுப்பணும், தயவு செய்து எல்லாரும் வீரீங்க, இத கேட்டுட்டு போங்க. அப்படி பேசுற ஒரு அறிவிப்போ பேச தெரியாது. ஜும்மாவுக்கு பிறகு ஒரு உதாரணமா இப்ப இலங்கை பள்ளிகள் இங்க ஒரு பள்ளின்னு சொல்லும் போது ஒரு 150-200 பேர் ஜும்மாக்கு போறக்கூடிய மாதிரி ஒரு 2-3 பள்ளிகள் இலங்கைக்கு இங்க கூட ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட், ஒரு ஜமாத் வந்திருக்குது, அல்லது ஒரு பள்ளி ஒன்று புனரமைக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, அல்லது எங்கட பள்ளியுடைய டெப்டிக்குது, எங்கட பள்ளிக்கு எடுத்த சில தேவைகளுக்குது, எக்ஸ்டென்ஷன் தேவைக்கு, இப்படி ஏதாவது ஒவ்வொரு கிழமையும் அறிவுறுத்தல்கள், அல்லது குறைஞ்சபட்ச விலங்கில் ஏற்படுத்துற அனர்த்தத்துக்காக துவா செய்யுங்க, இப்படி அது செய்ய அந்த விஷயத்துக்காக இந்த விஷயத்துக்காண்டு இந்த நிர்வாகிகள் ஆக்டிவா செயல்பட்டதை நாங்க காண்றோம். அதுல நஸ்ரீன் அதுல உங்களுக்கு தெரியுமா, இப்ப நீங்க அந்த பாருங்க சித்திக் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்ல பள்ளியில இப்ப நான் யாரு அறிமுகம் நடந்து கொள்றதுக்காக வேண்டி, அறிமுக படிக்கிறதுக்காக வேண்டி, ஒன்னாவது நாங்க வக்கூசா பள்ளியால் ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஒன்று இருக்கிறேன்னு சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட்ல 5 நேரம் பள்ளிக்கு வரணுமே தோல. நான் என் பிரதர்ஸ் நான் கைண்டா கேட்டுக்கொள்றேன், எங்கட ட்ரஸ்டி போர்ட்ட நீங்க அல்லாஹ்க்காக வேண்டி சொல்லுங்க, இந்த பள்ளியுடைய ட்ரஸ்டியா நீங்க இருக்கிறீங்கன்னா 5 நேரம் இந்த பள்ளிக்கு தொலைவாரீங்களா? சில டைம்ல நீங்க வெளியிருப்பீங்க, அப்படி இல்லை, நான் சொன்ன ஜெனரலா கேட்கிறேன். 7 டைமுக்கு நீங்க இந்த பள்ளியில 5 நேரம் தொலைவாரீங்களா? ஏன்டா அது நான் கேட்கறது இல்லை, அல்லா கட்டாம கேட்பான் நீங்க கேள்வி. அப்படிதான் குறைஞ்சபட்சம் அந்த ஜும்மா தினத்துக்கு சரி அந்த ரெஸ்டிமார் எல்லாரும் அந்த பள்ளியுடைய குறைபாடுகளை பார்த்து அதை பொதுமக்களோட தெரிவிக்க வேண்டிய அறிவிப்பு, அதை தான் சித்திக் சார் சொல்லி கொண்டிருந்தாரு. இப்படியான ஒரு நிகழ்வு சரி அங்க நடக்குது இல்லையா சித்திக் சார்? சொல்லுங்க. நடக்கிறது ஒன்றுதான், ஒரே ஒரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுமா? இந்த பிரிச்சு பாக்குறாங்க. அந்த இதை மட்டும் செய்யறாங்க. இவங்க நிர்வாகத்துக்கு எதிரானவர்கள், இவர்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள், இவங்க வந்தா இதை பிடிக்க போறாங்க, இவங்க தான் இதுக்கு வர போறாங்க, இப்படி பிரிச்சு பார்த்து இவங்க ஊரையே பிரிச்சிருவாங்க, பள்ளியையும் பிரிச்சிருவாங்க. இதுதான் நடக்குது. அழகான பள்ளி, நிறைய வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் பள்ளி அழகுபடுத்துறாங்க, ஒவ்வொரு நாளும் மஜ்லிஸ் வைக்கிறாங்க, தேவையான டைமுக்கு லைட்டை போட்டு இன்னும் அழகுபடுத்துறாங்க. மிச்சம் நல்ல நிர்வாகிகளின் மிச்சம் நல்ல. நீங்க உங்களே புதுப்பிச்சுக்கோங்க, நீங்க பள்ளியை புதுப்பிக்கிற மாதிரி உங்களே புதுப்பிச்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வருடமும் ரசூலுல்லாஹோட பிறந்த நாளைக்கு நீங்க கொண்டாடுற மாதிரி, நீங்க லைட் போடுற மாதிரி, நீங்க 3 வருஷத்துக்கு ஒரு பையனை உங்களே புதுப்பிச்சுக்கோங்களே. இதை நாங்க உங்கள்கிட்ட கேட்கிறோம். வேற உங்களையே விரட்டவோ நாங்க வரவோ அது ஒன்றுமே இல்லை. நீங்க நினைக்க வேணாம் நாட்டிலையும் இந்த தலைவருக்கு பிறகு இந்த நாட்டை செய்வாரா, இந்த நாட்டை செய்வாரான்னு இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு வாரவர் நல்லா வருவாரு, உங்களுக்கு பிறகு அதை விட நல்லா வருவாரு, அவர் வருவாரு புதுசா செய்யறதுக்கு. ஆகவே நீங்க நினைக்க வேணாம், உங்களே ஆட்கள் இல்லைன்னு மட்டும் நீங்க நினைக்க வேணாம். அதுதான் முக்கியம். அதான் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மாளிகையை பொறுப்பெடுக்க வரக்கூடியவங்க அவங்க அந்த பொறுப்பேற்க பயப்படணும். அவங்க அதை என்னால முடியாதுன்னு சொல்லி ஓடக்கூடியவங்களா இருக்கணும். அவங்க ஓட வேணும். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. இதை நான் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு நான் பொறுப்பு இல்ல, இது லேசான பொறுப்பு இல்ல. அந்த பொறுப்புல எங்க சித்திக் மாஸ்டர் சொன்ன மாதிரி இங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்ப இந்த ப்ரோக்ராம கூட அரேஞ்ச் பண்றதுல XYZ இவர் யாரு, அவர் என்ன, அவருடைய ஹிஸ்டரி என்ன, அவர் எப்படி, அவரும் அவருடைய உள்ளமும் அல்லாஹ்வும் தான் அறிஞ்சவன். ஜஸ்டிஃபை எங்களை ஒரு மனுஷனா விழுத்துறதால பார்த்து எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண. நான் என்ன சொல்ல வரேன்டா அந்த எங்க சித்திக் சார் சொன்ன மாதிரி இந்த 4 பேர் ப்ரோக்ராம்ல நாங்க என்னத்த பேச வந்திருக்கிறோம், நாங்க பேசுற கண்டென்ட் என்ன,
என்ன சம்பவத்தை பேசுறோம், யாரு பேசுறத பார்க்க வேணாம், அவங்க என்னத்த சொல்றாங்கன்றதை இடுங்க. அதே மாதிரி நீங்க இண்டிவிஜுவலா வந்து ஒவ்வொருத்தருடைய விஷயத்த வந்து நீங்க அதை வச்சு நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போனீங்கன்னு சொன்னா நல்ல இடத்துல பார்த்தாலி ஆகுவீங்க. ஏன்னு சொன்னா அது எங்களுக்கு அப்படி ஜஸ்டிஃபை பண்ண இயலாது. எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் அண்ட் இன்டர்னல் ரியல் சிச்சுவேஷன் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் கம்பேர் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அது வந்து அல்லாஹ்வுடைய விஷயம், எங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண இயலாது. ஒரு விஷயத்தை பார்த்து அதைத்தான் நான் சொன்னேன் நேரடியாகவும். கமிட்டியுடைய இந்த 9 மெம்பர்ஸும் நாங்க யாரும் சொல்லல நீங்க இந்த பள்ளியில இருந்து என்ன சரி வேற தேவையில்லாத வேலைகள் செய்றீங்க, இல்லாட்டி அதுல இருந்து களவெடுக்கிறீங்கன்ற ஒரு இதுவும் இல்லை. அது அப்படி சொன்னா எலிகேஷன் பண்ணப்படல. நாங்க எலிகேஷன் வந்து உங்க மேல செய்யல. ஆனா வந்து நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா வந்து ஆட்களுக்கு இருக்கிற டவுட்ஸை வந்து சித்திக் சார் சொல்ற மாதிரி நீங்க கிளியர் பண்ணுங்க. அதை கிளியர் பண்றதுனால பெரிய ஒரு வித்தியாசம் இந்த பள்ளியிலும் இந்த ஏரியாலையும் வரும் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனால் இதுல கொஞ்சம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் பிரதர். மித்லாஜ் சொன்ன விஷயத்துல வந்து போன வருஷம் கணக்கு சமர்ப்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று நிலவுறதை மறுக்க இயலாது இல்லையா? இல்ல என்னண்டா அது வந்து இவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா வந்து ஜஸ்டிஃபை பண்ண போறது வந்து இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ். அது தட்ஸ் டிபெண்ட் ஆன் அல்லாஹ். ஒன் கேன் ஜஸ்டிஃபை ஒன் another. அதை வந்து நல்ல விளங்குங்க பிரதர்ஸ். ஏன்னா அவங்கள்ட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் நல்ல இடத்துல. அவங்களோட பாஸ்டோ ஹிஸ்டரியோ என்னது இந்த விஷயத்தை அவங்களோட அஃபேர்ஸ்ல நீங்க வந்து பிரதர் மிட்லாஜ் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயத்துல வந்து இந்த பள்ளியுடைய இந்த அளவுல இந்த விஷயம் இந்த 1.5 வருஷமா இவ்வளவு இந்த ட்ரைபூனல் புலிஸ் அங்கன்னு சொல்லி இந்த அளவுல போயிட்டு இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னா வந்து மறுபடியும் நான் எங்க சித்திக் சார் சொன்ன அந்த விஷயத்துக்கு தான் போறேன். நீங்க உங்களையே புதுப்பிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா இதே சமூகம் உங்களுக்கு தருவாங்க, இல்லாட்டி அவங்க வேற ஒரு கம்யூனிட்டியை வேற ஒரு போர்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜரை வந்து அது ஜனநாயகம், அது வந்து டெமோக்ரஸி. ஒரு சொசைட்டில டெமோக்ரஸி அதை வந்து உங்களுக்கு வந்து பிரீச் பண்ண இயலாது, அது யாரும் பிரீச் பண்ண இயலாது. இதுதான் என்னோட மெசேஜ். அல்லாஹ்க்காக வேண்டி அது நல்லா தலைக்கெடுங்க. அடுத்து வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு இந்த ப்ரோக்ராமுக்கு போறோம் சரி ஒரு பிளாட்ஃபார்முக்கு வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய சித்திக் சார் எல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக பழைய ஆட்கள் எங்களுக்கு சின்னத்துல இருந்து தெரியும். உட்கார்ந்து எங்கள்ட்ட நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, ஹாஜிமார்கள் இருக்கிறாங்க, பஜார்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க நல்ல தூய்மையுள்ள அந்த சித்திக் சார் சொன்ன மாதிரி வேண்டிய விஷயத்தை முன்னுக்கு இறங்கி செய்யக்கூடிய ஒரு பிரதரும் இருக்கிறார் எங்கள்ட்ட அந்த குரூப்ல. மாஷா அல்லாஹ் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப அது மாதிரி ஆட்களை எனர்ஜி இதை வந்து சேர்ந்து கொண்டு போற விஷயத்த பார்க்கல யாரோடையும் யாரும் சண்டை பிடிக்காத முறையில அதுதான் இஸ்லாம். சரி ஃபைசல், இப்ப நாங்க சுஹூத் மௌலைட்ட 2 வார்த்தை கேட்போம். இந்த இறுதியாக இப்ப உங்களுடைய குழுவால நீங்க நிர்வாகத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? இவங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா இவங்கள தெரிவு செஞ்ச மக்களோட ஒன்றிணைஞ்சு போக வேண்டும். அதாவது இது போலீஸுக்கு போறதோ கோர்ட்டுக்கு போறதோ சப்ஜெக்ட். நிர்வாகம் என்ன செய்ய வேண்டும்னா அவங்கள தெரிவு செஞ்ச ஜமாத்தார் முதல் மதிக்கிறதுக்குரிய பண்பு அவங்கள்ட்ட வர வேண்டும். அவங்கள்ட்ட அந்த பணிவுத்தன்மை இல்லாம போனதால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. என்னன்னா நிர்வாகம் யாராவது ஒருத்தர் பிரச்சனைன்னு சொன்னா அந்த பிரச்சனைக்குரிய மனுஷனே இன்னும் 2 பேரை வச்சு கூப்பிட்டு இது பிரச்சனை எங்களால ஏதாவது குறை நடந்துருச்சான்றத அவங்க முதலாவது யோசிக்க வேண்டும். அவங்க அந்த யோசிக்கிற தன்மை மிக குறைஞ்சு போச்சு. மக்களை மதிக்கிறாங்க இல்ல, ஜமாத்தார மதிக்கிறாங்க இல்ல, பஜார்ல வியாபாரம் மதிக்கிறாங்க இல்ல, ஹாஜிமார் யாரா போயிட்டு கேட்டு அவங்கள மதிக்கிறாங்க இல்ல. இப்படி ஒரு நிலைமை போயிட்டு கொண்டிருக்கு. உதாரணமா நீங்க சொன்ன போனீங்க அந்த வீடியோ ஒன்று வெளியான பின்னால டொய்லெட்டை கிளியர் பண்ணினாங்க. ஆனா அது வேஸ்ட். ஏண்ட பார்வையில அது பெரும் வேஸ்ட். அது செஞ்சது பெரிய ஒரு அநியாயம். என்ன அநியாயம்டா ஏண்ட வீடு வந்து பழைய வீடு நீக்குது. இந்த பழைய வீடை நான் இப்ப யோசிக்கிறேன் இதை கட்டி எப்படின்னா புதிய பொருளுக்கு கட்டுறேன்னு நான் யோசிக்கும் போது நான் செலவு எஸ்டிமேட் எவ்வளவு போகும், என் கையில அதுக்குரிய செலவு இருந்தா தான் அந்த வீட்டை புதுப்பிச்சு கட்டணும். அப்ப நான் யோசிக்கிறேன் வீட கட்டுறதுக்கு முந்தி ஏன்னா பழைய டொய்லெட்டை நல்லா டைல் பிடிச்சி அந்த டொய்லெட் கொமட்டோண்டு இருக்கி அதை செஞ்சுட்டு புற வீட்டை கட்டணும்னு யோசிக்கிறேன். அப்ப அது வேஸ்ட். நான் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்வேன், புதிய வீட்டுல தான் பாத்ரூம் டொய்லெட்டை ஒழுங்கா கட்டுறது யோசிப்பேன். யோகி என்ன செஞ்சாங்கன்னா 87ஆம் ஆண்டு ரசூல் ஹாஜியார், அதாவது எங்கட அப்துல் ரசூல் ஜனாதிபதி தேர்தல் கேட்டாரே அவர காலத்துல அவர் வந்த புதுசுல கட்டின அந்த டொய்லெட்டை அது ரொம்ப பழசறிஞ்சு அத புனர் நிர்மாணம் செஞ்சுக்கிறாங்க. இது உடைச்சு வீச வேண்டிய டொய்லெட். அது உடைச்சிட்டு இவங்க புதுசா பக்கத்துல கட்டிக்கிறாங்க. அதோட இந்த டொய்லெட் ஜாயிண்ட் ஆகும். அப்ப ஜாயிண்ட் ஆக வேண்டிய அந்த டொய்லெட்டை அவங்க திரும்ப என்ன செஞ்சாங்க, பள்ளி சல்லிய வீணாக்கி அந்த டொய்லெட்டை புனர் நிர்மாணம். அது பெரிய வேஸ்ட் உண்டு. இந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் நடக்கிறதால தான் மக்கள் விருப்பம் இல்லாம ஒரு நிலைமை வந்துக்குது. அதை எத்தனையோ பேர் சொன்னாங்க. அப்ப இவங்கள்ட்ட போயிட்டு இதை சொன்னா இவங்க இதை ஏற்றுக்கொள்ற தன்மை இல்லை. சரி, அடுத்த நீங்க சொல்றீங்க இப்ப அவங்களிடத்துல இப்ப இருக்கக்கூடிய நிர்வாகத்துல இந்த அகலாக்கு வரணும். முதலாவது மக்களோட பண்பா நடந்து கொள்ற முறை ரொம்ப ரொம்ப நல்ல அகலாக் வரவே. எல்லாரும் வந்து என்ன செய்யறாங்கன்னா வெளியில நல்ல அகலாக், அவங்களோட ஷொப்புக்கு போனா சரியான அகலாக், அவங்களோட பிசினஸ்ல நம்பர் 1 அகலாக் வின் அடிச்சுக்கிறாங்க. ஆனா பள்ளிக்குள்ள வந்தா அந்த தன்மை இல்லாம போயிட்டுது. இதுதான் பெரிய பிரச்சனை. எல்லா பக்கத்துலயும் நல்லா இருக்கிறவங்க. அதே போல இப்ப நான் பார்த்தோம் எங்கட தம்புல ரோட்ல முத்தடிக்கால இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் நான் போறேன். 2-3 ஏரியா வந்து ஃபுல் பேக்கப் பண்ணி புதிய கேட் எல்லாம் அடிச்சு ஃபுல் புனர் நிர்மாணம்.
அது என்னன்னா ஒரு கார் சேல் ஒன்று ஏதோ ஒன்று கொடுத்தீங்க, யாருக்கு கொடுத்தீங்க எவருக்கு கொடுத்தீங்க எதுவுமே தெரியாது. அப்ப அதுல நேத்து போறேன் பேனரும் போட்டிருக்கு, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒன்று இந்த கொடியெல்லாம் தொங்குது அதுல. அப்ப இதெல்லாம் பள்ளி வாசல்ட்ட காணி, இது யாருக்கு கொடுத்தீங்க, எதுக்கு ஹராம் ஹலால் பேணி கொடுத்தீங்க. ஜமாத்துக்கு இந்த விஷயங்களை தெளிவுபடுத்ததான் ஒரு ஏஜிஎம் கூடி ஒரு கணக்கை அறிவிக்கணும்னு சொல்லி அதை ஒரு சட்ட ரீதியாக ஒரு தேவைப்பாடை உருவாக்கிக்கப்பட்டிருக்குது. இது முன்னோர்கள் ஏற்படுத்தினது, முன்னோர்களும் இதுக்கு அடிப்பணிந்தாங்க. அப்ப இவங்களுக்கு மட்டும் ஏன் இதுல இதை கடைபிடிக்க இயலான்ற பிடிவாதம் ஏன் வருது? பணபலமா அல்லது அகங்காரமா அரசியல் பலமா? நான் கேட்கிறேன். நான் நினைக்கிறேன் அகங்காரத்தன்மை கூடி போச்சு, அதனால தான் நினைக்கிறேன் பணிவு தன்மை இல்லாம போயிட்டு. அதாவது மனிதன் கல்பு துப்புரவாக வேண்டும் என்று தான் எதிர்பார்க்கிறது. அந்த கல்பு துப்புரவானாதான் மனிதன் துப்புரவான். கல்புல ஏதாவது வச்சுட்டு மனிதன் வெளித்தோட்டத்தை நல்லா இருந்தால் அது நல்ல குணத்தை காட்டாதுன்ற மாதிரி தான் நான் என்ன கருவில பண்ற மாதிரி அப்படி விளங்குது. அதனால இவங்க எல்லாம் எங்களுக்கு திருத்தி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தால் அதுல பிரச்சனை இல்லை, கூடி பேசி திருத்தி ஒரு ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு எடுக்கலாம். ஆனா இவங்க வருவாங்களான்றதுதான் ஒரு கேள்விக்குறி. சரி, இது இந்த நிகழ்ச்சியை அவங்க பார்ப்பாங்க தானே? இப்ப உங்களுடைய இந்த 4 பேருடைய கருத்து இது உண்மையிலுமே குருநாகல் மக்கள் அந்த பள்ளிக்கு தொலை போற மக்களுடைய கருத்தாகவும் இருக்கலாம். பெரும்பாலானவர்களுடைய யாரும் வெளிப்படுத்த முடியாததை அல்லாஹ் தஆலா அவங்க 4 பேர் மூலமாக இன்று வெளிப்படுத்தி இருக்கிறான். அவர்களுடைய குறைபாடுகளை அவர்கள் சிந்திச்சு அவர்களை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த ப்ரோக்ராம் மூலமாக அவங்க ஏற்படுத்திக் கொள்ளட்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே நாங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில தாக்குறதுக்கோ பழி வாங்குறதுக்கோ எங்களுக்கு முன்பு பகையும் இல்லை. எங்களுக்கு சொல்ல போனா அந்த ரெஸ்டி போர்ட்ல யார் யார் இருக்கிறாங்கன்ற எங்களுக்கு அறிவு கூட இல்லை. அப்ப ஏனென்றால் இப்ப யாராக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடியவங்க எங்களுடைய சொந்தக்காரர்களாக கூட இருந்துட்டு போகட்டும், அதை பத்தி நாங்க கவலைப்படல. அப்ப இந்த இடத்துல இந்த பொறுப்புள்ளவர்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்ற தவறி இருக்கிறார்கள். நீங்க 4 பேர் சாட்சியாக பல விஷயங்களை முன் வச்சிருக்கிறீங்க. இதுல உண்மையிலுமே சொல்லப்பட்ட விஷயங்களில் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்களுக்கு என்னை தொடர்பு கொண்டு இது போல இன்னொரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து அதில் சித்திக் மாஸ்டர் 1-2 சகோதரர்கள் நீங்கள் எல்லாரும் இணைஞ்சு கூட வரலாம். அப்படி இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட முறையிலும் வரலாம். மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். இதையும் அவர்கள் தாண்டோடித்தனமாக பொடுப்போக்காக இருந்தார்கள் சொன்னால் நாளை மறுமையில அல்லாஹ் கேட்டுக்கொள்ளட்டும். இதைதான் நாங்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக சொல்ல வேண்டியது இல்லையா? இப்ப சட்டம் அது ஒரு பக்கம், வக்ஃப் சபை ஒரு பக்கம் அதுக்கான நடவடிக்கை எடுக்குமா இல்லையா, ஏன் தயங்குகிறது, ஏன் தாமதமாகிறது, இந்த கேள்வியும் எங்களுக்கு இருக்கிறது. இது ஒரு பள்ளி இல்ல, குருநாகலில் உள்ள இந்த ஒரு பள்ளிவாசல் மட்டுமல்ல. இப்ப சகோதரர் ஃபைசல் அவர்கள் நீதித்துறையில ஈடுபாடு உள்ளவர் என்ற வகையில சொன்னார், ஆதாரத்தோடு 25க்கும் அதிகமான கேஸ்கள் இது போல நாடளாவிய ரீதியில இருக்கிறது. இந்த இடத்துல வந்திக்கிறவங்க சும்மா வேலை வெட்டி இல்லாத ஆக்களும் இல்ல. இப்ப எங்களுடைய சித்திக் மாஸ்டர் சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு ஒரு விஷயங்கள் வேலை பழுக்கள் இருக்கும். ஒரு அந்த பகுதியில் உள்ள மிகவும் பிரபலமான குருநாகல் ஜாகிரா கல்லூரியில் அதிபராக கடமையாற்றிய இன்னும் பல சமூக விஷயங்களும் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதர். ஃபுட்பால் விளையாடுறாரு நம்ம தெரியும், எனக்கு முந்தில தெரியும். ஃபுட்பாலிலும் மிகவும் ஈடுபாடுள்ள ஒரு மனிதர். அப்படிப்பட்டவங்க விளையாட்டுத்துறை சமூகம் எல்லாத்திலும் இருக்கக்கூடியவங்க நேரம் ஒதுக்கி இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இந்த அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டும், இவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், சரியான முறையில் எங்களுடைய பள்ளி வழிநடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ப்ரோக்ராமுக்கு போறோம், நீங்க மடை அடிக்கிறேன் அடிச்சு கொள்ளுங்க, எனக்கும் மடை அடிக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உண்மையை உள்ளதை உள்ளபடிதான் இங்கே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இதில் பிழைகள் இருந்தால் தவறுகள் இருந்தால் தாராளமாக உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்களும் வாருங்கள். உண்மையாக நேர்மையாக அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக பள்ளி வாசலுடைய பொறுப்பை உணர்ந்து பேச முடிந்தால் வந்து பேசுங்கள். இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சுமூகமான தீர்வை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இந்த கதைக்கக்கூடிய சகோதரர்களில் சிலர் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களோடு ஒரு மேசையில் உட்கார்ந்து நீங்கள் செய்வதானால் நாங்கள் இப்படி எங்களை மாற்றிக்கொள்ளப் போகிறோம், இதில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறோம் என்று இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை பிறப்பித்து அவர்களுடைய அந்த சுட்டி காட்டக்கூடிய அந்த விஷயங்களை தவிர்த்து கொண்டு நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க நீங்கள் இன்னும் தவணைகள் வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொள்ளலாம். அந்த வாய்ப்பையும் இவர்கள் தருகிறார்கள். அப்படி இருக்க பொதுமக்களாகிய அனைவரையும் உதாசீனப்படுத்திக் கொண்டு பொருட்படுத்தாமல் நீங்கள் இந்த விஷயத்தை இன்னும் நீடிப்பீர்கள் என்றால் நீங்கள் அல்லாவை உதாசீனப்படுத்துகிறீர்கள், அல்லாவுடைய தந்த பொறுப்பை உதாசீனப்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்ற ஆழமான உண்மையான கருத்தை முன்வைத்தவனாக இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே பார்த்த நேயர்களும் கண்ணியமான முறையில தாழ்மையான அன்பான முறையில உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், நாங்க இந்த நிர்வாகம் எங்களோட சகோதரர்கிட்ட நான் கேட்கிறேன், நான் 5 கேள்வி கேட்கிறேன், அவ்வளவுதான். நீங்க 3 வருஷத்துக்கு வந்தீங்க, அதை நீங்க அதை சரி வர செய்யல, நீங்க அதை 15 வருஷம் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்க. பள்ளி சொத்து சரியான முறையில நீங்க பகிர இல்லை, கோடிக்கணக்கான அதை நீங்க மனதார அதுக்குரிய பதில தாங்கும். ஊர் ஜமாதார மதிச்சிருக்கீங்களா? இல்ல. அடுத்து நீங்க 9 பேர் ஒரே இடத்துல வந்து உட்கார்ந்து வந்தீங்க, இப்ப உங்களோட 9 பேருக்குள்ள ஒத்துமை இல்ல. 4வது
பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமா நீங்க இந்த ஸ்கூல் ஒன்றுக்கு ஜாயிராக்கி ஒரு நாளாவது நீங்க தேடி பாத்துக்கிறீங்களா? இந்த 5 கேள்விக்கும் சகோதரர் நஸ்ரீன் நீங்க இன்ஷா அல்லாஹ் அவரை பேசி நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க யாரோட மனசையும் நோவடிக்க இல்லை. நாங்க எங்களோட சமூகத்துக்கு தேவையான சமூக பிரச்சனைக்காகத்தான் நாங்க இதை பேசுறோம். ஆகவே நாங்க சரியான இடத்துல வச்சிருக்கோம். இதுதான் கடைசி முயற்சி. நான் நம்புறேன் ஐக்கிய நாடு சபையில நாங்க 4 பேர் போய் உட்காந்து பேசினாலும் இதே நிலைமை தான். இது இலங்கையில காணி வழக்கு மாதிரி தான். அவசரமாக முடிகிறது ஒன்று இல்ல, அது இருக்குது நிர்வாகிகளே உங்களோட கையில தான். அப்படியே எங்களோட சித்திக் சார் சொல்ற மாதிரி அவங்க ஒரு இந்த சுமூகமா இந்த விஷயத்த வந்து இன்னொரு டேபிளுக்கு கோந்து இது அழகான முறையில முடிச்சு கொண்டா இன்ஷா அல்லாஹ் நானும் அதுக்கு இன்வால்வ் ஆகுறேன். எங்களோட பர்த் பிரதர்ஸ் இந்த வழக்க ஒரு கேஸ் பேத்து கொண்டிருக்குது ட்ரைபுனல்ல. அந்த போலீஸ்ல போட்டிக்கிற கடை கேஸ் இந்த கேஸ் எல்லாரோடையும் நாங்க பேசி அதெல்லாம் நாங்க விட்ரோவலுக்கு கூட கொண்டு வரலாம். நினைக்கிறேன் சித்திக் சார் அதுக்கு அக்ரி ஆகுவாரு. ஒரு சரகான ஒரு முறையில இது வந்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னா மாஷா அல்லான்னு சொல்லி ப்ரொசீஜரை சரியா ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் எங்களுக்கு அதை கூட எடுத்து வைக்கல வந்து ரைட் ஓகே இப்ப அல்ஹம்துலில்லாஹ் செட்டில்மெண்ட்க்கு வராங்க. நாங்க ஒரு செட்டில்மெண்ட்க்கு கொண்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். நீங்க இந்த முறையான இந்த ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க. ஓகே பார்த்தேன். அதே மாதிரி ஃபைசல் சொன்ன மாதிரி எங்களோட சித்திக் மாஸ்டர் சொன்னது மாதிரி இன்னும் மற்ற சுஹுத் மௌலவி மித்லாத் பிரஜர் ஏற்கனவே எல்லா விஷயங்களையும் மக்களாகிய உங்களிடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கமெண்ட்ல பதிவிடக்கூடியவர்களும் தயவு செய்து யாரையும் பர்சனலா அட்டாக் பண்ணாம அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகளை விமர்சிக்காமல் இதற்கான சரியான வழிகாட்டல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இதுக்கு இவர்களுக்கு கூட இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற விஷயத்திலும் கூட இவர்களுக்கு சரியான விஷயத்தை இவர்களுக்கும் தெளிவுபடுத்த உங்களால் முடியும். அதே நேரத்தில் இது போன்ற இன்னும் ஏராளமான ஊர்களில் நடக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் மக்கள் கண்டிக்கக்கூடியவர்களாக இதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக இதை உண்மையிலேயே சரியான முறையில் நடத்துவதற்கு ஊன்றுகோலாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சகோதரர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துவிட்டு நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செல்கின்றேன். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அந்த சலாம் கூறி விடைபெறும் நான் நஸ்ருதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்